நியூஸ் 7 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். கேள்வி நேரம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. கேள்விகள் தவிர்க்க முடியாத நம்முடைய வாழ்க்கையின் அங்கம். ஒவ்வொரு நாளும் எழுப்புகிற சமூக அரசியல் தரங்களில் நிகழ்கிற முதல் கேள்வியை நியூஸ் 7 தமிழ் எழுப்பிக் கொண்டிருக்கிறது. இன்றைய கேள்வி நேரத்தினுடைய பிரதான தலைப்பு என்னவென்று பார்க்கலாம். இரட்டை இலை யாருக்கு சொந்தம்? சட்ட விதிகள் என்ன சொல்கிறது? கட்சி கொள்கை தாண்டி சின்னத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பது ஏன்? மோடியின் கையில் இரட்டை இலை கற்பனையா கல யதார்த்தமா? ஓபிஎஸ் ராஜ்நாத் சிங் சந்திப்பு பின்னணி என்ன? சீமான் சொல்லும் சின்னமில்லா தேர்தல் ஏன், எதற்கு, எப்படி? இன்னும் பல கேள்விகளோடு இன்றைய கேள்வி நேரம் பயணிக்கிறது. தமிழகத்தினுடைய பல குக்கிராமங்களிலும் கூட இன்று வரைக்கும் தங்கள் தொகுதியில் இருக்கிற வேட்பாளர்களின் பெயர் தெரிவதில்லை, எந்த கட்சியை சேர்ந்தவர்கள் என்பது கூட தெரிவதில்லை. அடிப்படையாக அவர்கள் கேட்கிற ரெண்டு முக்கியமான கேள்வி, இரட்டை இலையா உதயசூரியனா? வேட்பாளர்களை விடவும் கட்சியை விடவும் கொள்கையை விடவும் சின்னங்கள் ஆழம் அதிகமாக பதிந்திருக்கிற இந்த சின்னங்களின் அடிப்படையில் தான் இந்த தேர்தல் நகர்ந்து கொண்டிருக்கிறது. சின்னங்களை கொஞ்சம் மாற்றி போட்டாலும், சின்னங்களை கொஞ்சம் புதிதாக அறிமுகப்படுத்தினாலும் இந்திய தேர்தல் முறை மிகப்பெரிய அளவிலான ஒரு சுவாரஸ்யத்தை கொண்டிருக்கும், மிகப்பெரிய அளவிலான மறுமலர்ச்சியை உருவாக்கும் என நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தொடர்ந்து பேசி வருகிறார். அவர் சொல்வதற்கான சரியான விஷயங்கள் நடப்பது போல அதிமுக இரட்டை இலையை தக்க வைப்பதற்கு இரு அணிகளும் தொடர்ச்சியாக போராடி கொண்டிருக்கிறார்கள். ஒரு கட்சி, கொள்கை, தலைவர்கள், தொண்டர்கள் என அத்தனையும் வெறும் சின்னம் மட்டும்தானா என்கிற கேள்வியை இன்றைய கேள்வி நேரம் எழுப்புகிறது. இந்த நிகழ்ச்சியில் நம்முடைய கருத்தாளர்களை உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறோம். அதிமுகவிலிருந்து ஆவடிக்குமார் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். ஓபிஎஸ் அணியிலிருந்து தூத்துக்குடி செல்வம் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அரசியல் விமர்சகர் பெருமாள்மணி அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து இரா ஸ்ரீனிவாசன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். நாம் தமிழர் கட்சியிலிருந்து சிவகுமார் அவர்கள் இணைந்திருக்கிறார். 5 பேரையும் இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். ஆவடிக்குமார் சார் உங்ககிட்ட இருந்து ஆரம்பிக்கலாம். ஒரு கட்சியினுடைய தலைவர், கொள்கை, தொண்டர்கள், அமைப்பு பலம், இது எல்லாத்தையும் தாண்டி அந்த கட்சிங்கிறது சின்னம் மட்டும்தானா? இல்லை, நிச்சயமாக சின்னம் மட்டும் ஒரு கட்சியினுடைய அடையாளம் இல்லை. அந்த கட்சியினுடைய நடவடிக்கைகள், கொள்கைகள், அந்த கட்சியினுடைய தலைமை, அந்த தலைமை ஏற்படுத்துகின்ற மக்கள் ஈர்ப்பு, இது எல்லாம் சேர்ந்தது அதனுடைய அடையாளம் சின்னம். சின்னம் என்பது ஒரு காலத்தில் கலர் பெட்டி வச்சாங்க, மஞ்சள் கலர், பச்சை கலர்ன்ட்டு. அதுக்கு கொஞ்சம் விரிவடைந்த பிறகு ஒரு அடையாளப்படுத்துவதற்கு ஒரு சின்னம், எழுத்தறிவற்றவர்கள் அதிகம் இருந்த சூழ்நிலையில் அன்றைக்கெல்லாம் அது தேவைப்பட்டது. இன்றைக்கு அது காலப்போக்கில் அந்த சின்னங்கள் கடைபிடிக்கப்படுகின்ற சின்னம் என்றது ஒரு அடையாளமாக பயன்படுத்தப்படுகிறது. ஆனால் சின்னம் என்பது நீங்கள் யாருக்கு சொந்தம் சொன்னீங்க? இரட்டை இலையை பொறுத்த வரைக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றத்துக்கு சொந்தம். அதில் எந்த மாற்று கருத்தும் இருக்க முடியாது. சட்டமும் அதை தான் சொல்லுது. ஆக இன்றைக்கு ஒரு கட்சி இரட்டை இலைக்கு வேற எந்த கட்சியும் உரிமை கோரல, அதிமுகவினரே உரிமை கோருகிறார்கள். நான் தெளிவாக சொன்னேன்னு நினைக்கிறேன். அதிமுகவுக்கு இரட்டை இலை சொந்தம். தேர்தல் ஆணையத்தை அதிமுகவினுடைய அங்கீகாரம் இருக்கா இல்லையான்ற முடிவெடுக்கிற அதிகாரம் தான் தேர்தல் ஆணையத்துக்கு இருக்கு. தேர்தல் ஆணையம் அந்த முடிவை தான் எடுக்க முடியுமே தவிர, தேர்தல் அதிமுகவினுடைய கொள்கை என்ன, அதிமுகவில் யார் பொறுப்பில் இருக்கணும், யார் என்ன பதவி வகிக்கணும், அந்த பதவிக்கு என்ன அதிகாரன்றதெல்லாம் தேர்தல் ஆணையம் முடிவெடுக்க முடியாது. முடிவெடுக்கிறது அந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுக்குழுவும் அதன் சட்டத்திட்டங்களும் தான். அந்த சட்டத்திட்டம் யார் வரணும்ங்கறத தேர்தல் ஆணையம் முடிவு பண்ண முடியாது. என்ன கொள்கைன்றதை கூட எங்களுடைய கட்சியினுடைய சட்டத்திட்டங்களை கூட தேர்தல் ஆணையம் வகுக்க முடியாது, கட்சி தான் வகுக்க முடியும். இல்ல, நீங்க வகுத்த திட்டங்களை சரியா பின்பற்றுறீங்களாங்கிறதா சரியா பின்பற்றமா இல்லையான்றதை கண்காணிக்கிறது அவங்களுக்கு ஒரு எல்லை வரைக்கும் தான். அவர்களுக்கு தந்திருக்கின்ற விதிகளின்படி நடவடிக்கைகள் இல்லை என்றால் அவர்கள் தலையிட முடியும். அந்த விதிகளுக்கு உட்பட்டு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தால் அதில் விளக்கம் கேட்க முடியும். அந்த விளக்கம் தருகின்ற பொழுது அந்த விளக்கம் சரியாக இல்லை என்றால் அதை நீங்கள் மீண்டும் திருத்திக் கொள்ளுங்கள் என்று சொல்ல முடியுமே தவிர, இன்றைக்கு இருக்கின்ற சூழ்நிலையில் அவர்கள் சின்னத்தை பற்றி முடிவெடுப்பதற்கோ அல்லது கட்சியினுடைய அங்கீகாரத்தை பற்றி முடிவெடுப்பதற்கோ வேறு வாய்ப்பு இருப்பதாக சட்டப்படி எனக்கு தெரியவில்லை. தூத்துக்குடி செல்லும் சார், அதிமுக அப்படிங்கிறது எம்ஜிஆர், ஜெயலலிதா இவர்களெல்லாம் இல்லாமல், கொண்ட கொள்கைகள் இல்லாமல் வெறும் இரட்டை இலை சின்னம் மட்டும்தானா? அதற்காகத்தான் ஒரு கள போட்டி நடந்து கொண்டிருக்கிறதா? நான் முதல்ல ஆவடிக்குமார் அவங்க சொன்ன மாதிரி ஒரு கட்சியினுடைய தலைமையின் ஆளுமை தான் அந்த கட்சியை நிலைப்படுத்துறது. அந்த கட்சியை கட்சியினுடைய செல்வாக்கு, அதாவது தலைவருடைய ஆளுமை, செல்வாக்கு தான் அந்த கட்சியை
மக்களிடத்திலே அடையாளப்படுத்துவது, உறுதிப்படுத்துவது அல்லது நிலைப்படுத்துவது அப்படி வச்சுக்கிறேங்க. அந்த வகையில் அது ஒரு பக்கம். அதே நேரத்தில் அண்ணன் ஆவடிக்குமார்னு சொன்னாங்க சின்னம் எங்களுக்கு தான் சொல்லி, அதாவது சின்னம் அஇஅதிமுகவுக்கு தான் சொன்னாங்க. இல்லை ஒரு திருத்தம் என்ன நான் நினைக்கிறேன்னா, அண்ணன் ஆவடிக்குமார் அவர்களை பொறுத்தவரையில் திருமதி சசிகலா அவர்களுடைய அணியை சார்ந்தவர். இதுல என்ன கொஸ்டின் என்ன வருதுன்னா, அதிமுக யாருங்கிறதா இப்ப பிரச்சனை. இப்போ அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையில் மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்கள், ஆளுமை நிறைந்த அந்த தலைவர், பொதுச் செயலாளராக இருந்த மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் வாழ்ந்த காலத்தில் பொதுச் செயலாளரால் நியமிக்கப்பட்ட அவைத்தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் மதுசூதனன், பொதுச் செயலாளரால் நியமிக்கப்பட்ட பொருளாளர் அண்ணன் ஓபிஎஸ். ஆக இந்த கட்சியினுடைய விதிகளை எப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த 2007 பிப்ரவரி 5 நினைக்கிறேன், அதுல ஒரு திருத்தம் கொண்டு வந்தாங்க. அந்த திருத்தத்துல கூட செக்ஷன் 22 நினைக்கிறேன், 20 சப்கிளாஸ் 2, அதுல கூட பொதுச் செயலாளர் பதவி அடிப்படை உறுப்பினர்களால் மட்டுமே தேர்வு செய்யப்பட வேண்டும். ஒண்ணு. செக்ஷன் 20 சப்கிளாஸ் 5ல பொதுச் செயலாளர் பதவி காலியாகும் பட்சத்தில் பொதுச் செயலாளரால் நியமிக்கப்பட்ட தலைமை கழக நிர்வாகிகள் தான் பொதுச் செயலாளருக்கான பொறுப்புகளை நிர்வகிக்கணுங்கிறது தான் இந்த விதி. அதன்படி பார்த்தீங்கன்னா, மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் உயிரோடு இருக்கிற அந்த காலத்திலே, செல்வாக்கான அந்த அவர்கள் இருந்த காலத்தில், அம்மா அவர்களால் பொதுச் செயலாளரால் நியமிக்கப்பட்ட அவைத்தலைவரும் பொருளாளரும் தலைமை கழக நிர்வாகிகள் தான் இந்த 3 பேர் தான். அவைத்தலைவர், பிரசிடியம் சேர்மன், ஜெனரல் செக்ரட்டரி, ட்ரெஸரர். ஜெனரல் செக்ரட்டரி தலைமை நிலைய செயலாளரும் தலைமை கழகம் இல்லை, அதான் அதெல்லாம் தலைமை நிலைய செயலாளர்லாம் இவங்களால் நியமிக்கப்படுறவங்க தான். இந்த 3 பேர் தான் தலைமை கழகத்தை, அதாவது 3 நிர்வாகிகள் தான் முக்கியமானவங்க. அது பொதுச் செயலாளர் அவர்கள் இல்லாத சூழ்நிலையில் அவைத்தலைவரும் பொருளாளரும் தான் ஆட்டோமேட்டிக்காகவே அவங்க வராங்க. இப்போ என்ன கொஸ்டின்னா, இங்க தற்காலிக பொதுச் செயலாளர்னு ஒரு பதவியே கிடையாது. இல்ல ஒரு கட்சிங்கிறதுல நான் முடிச்சிடறேன். கட்சிங்கிறதுல பல சட்ட விதிகள் இருக்கிறது. அதுல 3 முக்கியமான பொறுப்புகளை தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. ஆனா இந்த 2 பேர் மட்டுமே தற்போது பொதுச் செயலாளர் உயிரோடு இல்லாத நிலையில் அந்த 2 பேர் மட்டுமே கட்சியாக்கி விட முடியாது. இல்ல, நான் ஒரு கட்சிங்கிறது ஒரு விஷயம் அது கொஞ்சம் அனுமதிங்க. அதுலயும் சட்ட விதியில விதி 30. என்னோட கேள்வி, உங்களுடைய அத்தனை சட்ட போராட்டங்களும் சரியா? இல்ல, இரட்டைலை மாத்திரமல்ல, கட்சி தொடர்ந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், மாண்புமிகு அண்ணன் ஓபிஎஸ், அண்ணன் மதுசூதனன் தலைமையிலான இந்த இயக்கம் தான், இவர்கள் தான் அந்த இயக்கத்தை வழிநடத்துவதற்கான சட்ட அதிகாரம் பெற்றவர்கள். அதனால அவங்க தலைமையில இயக்கணும். இன்னும் ஒரு மட்டும் அனுமதிங்க. செக்ஷன் 30 சப்கிளாஸ் 5ல கூட பொதுச் செயலாளர் படித்து விட்டு வந்திருக்கிறீர்கள். நம்ம தொடர்ச்சியாக கூடுதலாக பேசலாம். ஒரே ஒரு ஆவடிக்குமார் சார், அவர் சொல்ற இந்த அடிப்படை தொண்டருங்கிறவங்க யாரு? அதாவது நான் 72ல் இந்த இயக்கம் உருவான காலத்திலிருந்து, இந்த இயக்கத்திற்கு சட்டத்திட்டம் உருவாக்கப்பட்ட நிலையிலிருந்து இன்று வரை இந்த கட்சியில் உள்ள எல்லா விஷயங்களையும் உள்வாங்கி வைத்திருப்பவன், உணர்வோடு இந்த கட்சியோடு பயணித்திருப்பவன், எந்தவித தடையும் இல்லாமல் பயணித்திருப்பவன். நான் தெளிவாக சொல்கிறேன், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் இந்த கட்சியை உருவாக்கின்ற பொழுது உருவாக்கப்பட்ட சட்டத்திட்டம், அன்றைக்கு கட்சியினுடைய சட்டத்திட்ட குழு தலைவராக நாஞ்சில் மனோகரன் தலைமையில் இந்த சட்டத்திட்டம் உருவாக்கப்பட்டது. அந்த சட்டத்திட்ட குழு செயலாளராக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் இரா மோகனரங்கம் இருந்தார். அவங்க வடிவமைச்சது அடிப்படை வாக்காளர்களால் தேர்ந்தெடுக்கப்படணும். அதனுடைய அமைப்பு உடனடியாக தேர்தல் நடத்தப்பட்டது. ஒரு முறை தான் தேர்தல் நடந்தது. அந்த தேர்தலில் மாவட்ட செயலாளர்கள் அடிப்படை வாக்காளர்களால் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும், பொதுச் செயலாளர் அடிப்படை வாக்காளர்களால் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்று சொல்லி, அடிப்படை வாக்காளர் யார் என்று புரட்சித் தலைவர் காலத்தில் உருவாக்கப்பட்டது என்றால், ஒவ்வொரு கிளைக்கழகத்திலும் இருக்கின்ற கிளைக்கழக செயலாளர்கள், அது இல்லாமல் 2 மேலமைப்பு பிரதிநிதிகள், இவர்கள் தான் அடிப்படை வாக்காளர்கள். அவர்களால் தான் மாவட்ட செயலாளரும் பொதுச் செயலாளரும் தேர்ந்தெடுக்கப்பட்டது. அவங்க தொண்டர்கள் கிடையாது. தொண்டர்களுக்கு சொல்லி முடிக்கிறேன். அதற்கு பிறகு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் ஒருங்கிணைந்த கட்சியை உருவாக்கியதற்கு பிறகு அடிப்படை உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்று புரட்சித் தலைவி அம்மா தான் கொண்டு வந்தாங்க. நிறைய பேர் தலைவர் கொண்டு வந்தாருன்னு சொல்றாங்க. அது சரியில்லை. புரட்சித் தலைவி அம்மா தான் கொண்டு வந்தாங்க. இப்போ அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் அனைத்து இயக்கங்களையும் கட்டுப்படுத்த வேண்டியது, உறுப்பினரை சேர்ப்பதற்குரிய உரிமை பெற்றவர் பொதுச் செயலாளர் மட்டும்தான். பொதுச் செயலாளர் யாரையும் சேர்க்கலாம், எந்த விதியும் தளர்த்தலாம். அந்த ஒரே ஒரு விதியை தவிர
மற்ற எல்லா விதிகளையும் தளர்த்தலாம், எல்லா யாரையும் வந்து எந்த பதவிக்கும் நியமிக்கலாம், எல்லா அதிகாரமும் உண்டு. இந்த பொதுச் செயலாளருடைய நியமனங்கள் ஆண்டுக்கு ஒரு முறை பொதுக்குழுவால் அங்கீகரிக்கப்பட வேண்டும். அடுத்து நடைபெறுகின்ற பொதுக்குழுவால் அங்கீகரிக்கப்பட்டால் அது சட்டம். இந்த ஒரு சட்ட பிரிவை தவிர மற்றதெல்லாம் இந்த ஆண்டு இன்னும் சொல்ல போனால் 2007 10 நிர்வாகிகள் மட்டும்தான். இன்றைக்கு கடந்த பொதுக்குழு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் நடத்திய பொதுக்குழுவில் 32 நிர்வாகிகள் தலைமை கழக நிர்வாகிகள். இப்போ பொதுச் செயலாளர் இல்லை என்றால் நிர்வாகிகள் கூடி முடிவெடுக்க வேண்டும் என்றால் இந்த 32 நிர்வாகிகள் தான் முடிவெடுக்க முடியும். ஆனால் இது வந்து இன்னொன்று, பொதுச் செயலாளர் இயங்க முடியாத அல்லது இல்லாத சூழ்நிலை வருகின்ற போது அடுத்த கட்சியை வழிநடத்த வேண்டிய அதிகாரம் பெற்ற அமைப்பு பொதுக்குழு. பொதுக்குழு ஒரு முடிவை எடுத்தால் அந்த முடிவு பொதுச் செயலாளர் இல்லாத சூழ்நிலையில் அதுதான் முடிவு. ஆக இன்றைக்கு பொதுக்குழு பொதுச் செயலாளர் தேர்தல் நடைபெறவில்லை அதிமுக, அதுதான், அதை நாங்களே ஒத்துக்கிறேன், நான் ஒத்துக்கிறேன். ஆனால் பொதுக்குழு பொதுச் செயலாளர் இல்லாத சூழ்நிலையில் பொதுச் செயலாளராக அடுத்த தேர்தல் நடைபெறுகின்ற வரை, சட்டப்படி விதிப்படி தேர்தல் நடைபெறுகின்ற வரை அந்த இடைக்காலத்திற்கு ஒருவரை பொதுச் செயலாளராக நியமனம் செய்திருக்கிறது. அந்த நியமனம் செய்யப்பட்ட பொதுச் செயலாளர் அடுத்த விதிப்படி தேர்தல் நடத்துகின்ற வரை அதை தேர்தல் நடத்தி பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுக்க வேண்டும். அதுதான் சட்ட விதி. பொதுச் செயலாளரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்றால் அதற்கு வாக்காளர்கள் கண்டறியப்பட வேண்டும், பட்டியலிடப்பட வேண்டும். அந்த வாக்காளர்கள் பட்டியலிடப்பட்டதற்கு பிறகு தேர்தல் ஆணையாளர் அறிவிக்க வேண்டும். அந்த தேர்தல் ஆணையர் தேர்தல் நடத்தணும். இன்றைக்கி தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, மகாராஷ்டிரா, கர்நாடகா போன்ற, அந்தமான் போன்ற எல்லா மாநிலங்களும் கிளைக்கழக உறுப்பினர்கள் அதற்கு வாக்களிக்க வேண்டும். இது எல்லாம் ஒரு லாங் ப்ராசஸ். அந்த ப்ராசஸ் உடனடியாக செய்ய முடியாதுன்றதற்காக தான் இன்றைக்கு பொதுக்குழு சூழலை கருதி நியமனம் செய்திருக்கிறது. எனவே பொதுச் செயலாளருக்கு என்ன அதிகாரம் இருக்கிறதோ அதுவரை தேர்தல் நடத்தி பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுக்கப்படுகின்ற வரை அவருக்கு நிச்சயமாக எல்லா அதிகாரமும் உண்டு. தற்காலிக பொதுச் செயலாளர் இல்லை, பொதுச் செயலாளர் ஒருத்தர் தான். அந்த பொதுச் செயலாளர் இல்லாத சூழ்நிலையில் பொதுக்குழு இன்றைக்கு பொது உறுப்பினரால் தேர்ந்தெடுக்கப்படுகின்ற வரை பொதுக்குழு நியமனம் செய்திருக்கு. எனக்கு ஒரே ஒரு இது மட்டும், அதாவது சொன்னாங்க சட்ட விதி 30 சப்கிளாஸ் உட்பிரிவு 5ல கூட பொதுச் செயலாளரால் நீக்கப்பட்டவர்கள், நடவடிக்கை எடுக்கப்பட்டவர்கள், நீக்கப்பட்டவர்கள் வந்து மீண்டும் கட்சியில் சேர்க்கப்பட்டாலும் சேர்க்கப்பட்ட நாளில் இருந்து 5 ஆண்டுகள் தொடர்ச்சியாக இடைவெளி இல்லாமல் 5 ஆண்டுகள் அவங்க வந்து உறுப்பினராக இருந்திருக்கணும். அதுதான் திருமதி சசிகலா அவர்கள் வந்து டிசம்பர் 2011 டிசம்பர் 19ஆம் தேதி நீக்கப்படுகிறார். 2012 மார்ச் மாதம் 31ஆம் தேதி சேர்க்கப்படுகிறார்கள். அதுக்கு பிறகு கூட 2012 மார்ச் 31 இருந்து இதுவரைக்கும் அவங்க தொடர்ச்சியா உறுப்பினரா 5 ஆண்டுகள் இருந்திருக்கணும். இப்போ இந்த மார்ச் 31 வந்தா தான் 5 ஆண்டுகள் வரும். இப்ப ஏப்ரல் 1ஆம் தேதி சேர்த்துக்கிட்டா ஒத்துக்குவீங்களா? இல்ல அதுக்கு இல்லண்ணே, நீங்க இப்ப என்ன விஷயம்னு கேட்டீங்க. இப்போ क्वेश्चन வந்து என்னன்னு கேட்டீங்க, எலெக்ஷன் பிரச்சனை என்பது உங்கள் பிரச்சனை என்பது சட்ட விதிகளின் அடிப்படையில் சசிகலா தேர்ந்தெடுக்கப்படவில்லையா? நிச்சயமா சசிகலாவே தேவையில்லையா? கேள்வி அவ்வளவுதான். ஒரே திரும்ப உங்ககிட்ட வரேன். ஆடிக்குமார் சார் உங்ககிட்ட வரேன், திரும்ப வரேன். அவருக்கான வாய்ப்பு கொடுத்த பிறகு நான் உங்ககிட்ட வரேன். இல்ல இப்ப உங்கள் பிரச்சனை அதிமுக பொதுச் செயலராக சசிகலாவை பொதுக்குழு தேர்ந்தெடுத்தது 5 வருஷம் கண்டினியூவா இல்லைங்கிறதானா ஏப்ரல் 1ஆம் தேதி ரினிவல் பண்ணா ஒத்துக்குவீங்களா? விஷயம் இன்னும் அப்படி வந்தா நீங்க முதல்ல இருந்து வரணும். என்ன விஷயம்னு கேட்டீங்கன்னா, அவர்கள் மன்னிப்பு கடிதம் 2012 மார்ச் மாதம் 31ஆம் தேதி மீண்டும் சேர்க்கப்பட்ட மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்களால் சேர்க்கப்பட்ட பொழுது கூட நான் அரசியலில் எந்த பதவிக்கும் போட்டியிட மாட்டேன், எந்த நிர்வாக பதவிகளுக்கு வரமாட்டேன், அக்காவிற்கு உதவியாக மட்டுமே இருப்பேன்னு சொல்லி மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்ததன் அடிப்படையில் தான் மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்களை சேர்த்தாங்க மீண்டும் கட்சியில. அந்த ஒண்ணு நான் என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, கட்சியை கபலீகரம் செய்வதற்கோ அல்லது கட்சியை முழுக்க தங்களுடைய குடும்ப சொத்தாகவோ அல்லது குடும்பத்தை சார்ந்தவர்கள் ஆக்கிரமிக்கவோ அல்லது கைப்பற்றவோ நினைக்கிற அந்த முயற்சியை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அடிமட்ட தொண்டர்கள் விரும்பல. தொடர்ந்து பேசலாம். சிவகுமார், இந்த தேர்தல் சின்னங்கள் ஒரே நிமிஷம் அது சொல்லிடுறேன். அதாவது இவங்க சொல்ற அந்த 5 ஆண்டுகள் என்பது இன்றைக்கு அவங்களோட இருக்கிற பொன்னையன் தெளிவாக சொல்லியிருக்காரு. இது வந்து அவங்கள நீக்கலை, அவங்க மறுபடியும் சேர்க்க சொல்ல அவங்க நீக்கத்தை ரத்து செய்து விட்டார், அதனால இடைவெளி இல்லைன்ட்டாரு. அது கூட தேவையில்லை. நான் என்ன சொல்கிறேன், சட்டத்திட்டப்படி பொதுச் செயலாளருக்கு இவங்க இந்த எல்லா விதிகளையும் தளர்த்துவதற்கும்
எல்லா நியமனங்களையும் செய்வதற்கும் பொதுச் செயலாளருக்கு அதிகாரம் உண்டு. இன்றைக்கு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் உறுப்பினராக ஏற்றுக்கொண்டு செயற்குழுவில் அனுமதித்த பிறகு அந்த விதிகள் எல்லாம் பொருந்தாது. இன்னைக்கு பொதுச் செயலாளர் வந்து உத்தரவுப்படி புரட்சித் தலைவி அம்மா அவர்களே அந்த விதிகள்லாம் வந்து தளர்த்திட்டாங்க, அல்லது அதுக்கு தேவையான அவங்களுக்கு உரிமையை தந்துட்டாங்க. அதனால அது எதுவுமே பொருந்தாது. இவங்க வந்து இன்னைக்கு பேரலா 2 பார்ட்டி நடத்தி என்னவோ 2 பிளவு எட்டு போய் சட்ட அங்கே வந்து கொடுத்தா மாதிரி 2 பொதுக்குழு நடத்தி கொடுத்தா மாதிரி எங்கள் பொதுக்குழுக்கு நீங்கள் அனுமதி கொடுங்கன்னு சொன்ன மாதிரி ஒரு தோற்றத்தை உருவாக்குறாங்க. எதுவுமே இல்லை. இன்னைக்கு பொதுச் செயலாளர் காலின்னு சொல்கிறாங்க. அவங்க இடம் காலியாக இருக்குது, அதனால் நாங்கள் வந்து அவைத்தலைவரை வச்சு அவைத்தலைவர் வந்து ஆட்சி மன்ற குழு உறுப்பினராக கூட இல்லை தலைவர் காலத்தில், அம்மா காலத்தில். அவைத்தலைவர் மதுசூதனன் எந்த காலத்திலும் ஆட்சி மன்ற குழு உறுப்பினர். நம்ம தொடர்ந்து பேசலாம். இந்த அதிமுக கட்சி பிரச்சனை பொதுக்குழுலையும் இந்த கோரிக்கையை முன்வைப்பதற்கான காரணம் என்ன? எடுக்கின்ற முடிவுகள் தான் சின்னங்கள் இல்லாத தேர்தலை நோக்கிய பயணம்ங்கிறது எதுக்காக, எந்த புள்ளியில் இதை ஆரம்பிக்கிறீங்க? இப்போ நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா ரெட்டலை சின்னத்துக்கு வந்து அந்த சின்ன வேணும் அப்படின்னுங்கிற அது அழுத்தத்தில் தான் இருக்காங்க போல எண்ணம். அதாவது இது பண்ணுவேன் அதை பண்ணுவேன் அதை சொல்லலை, இந்த சின்ன வேணும். அப்போ இந்த சின்னத்துக்கு கொடுக்குற முக்கியத்தை ஒரு நல்ல எண்ணம் நாங்கள் இதை பண்ணுவோம் அதுக்கு கொடுக்கறது இல்லை. இங்கே ஒரு போக்கே வந்து ரொம்ப வேற மாதிரி இருக்குது. இதை மாற்ற தான் நாங்கள் நினைக்கிறோம். பார்த்தீங்கன்னா ரெட்டலை சின்னம் வந்து 50 வருடமாக இருக்குது. இதே மாதிரி திமுக ஆச்சுன்னா அது உதயசூரியன் அது 70 வருஷமா நீண்ட காலம். அதே மாதிரி வந்து ஒரு தேசிய மலர் அதை வந்து ஒரு கட்சிக்கு ஒரு சின்னமா கொடுத்துருக்காங்க. அப்ப இது சின்ன குழந்தை கூட தெரியும். அப்ப இதுல அதே மாதிரி இதை என்ன நினைக்கிறாங்க, கடைசி நேரத்துல இதை மறைக்கணும் விரும்பும் போது சூரியனை யாரும் மறைக்க முடியாது. அப்ப இந்த மாதிரி குழப்பங்கள் நிறைய இருக்கு. அப்ப இது எதை நோக்கி போகுது? அப்ப புதுசா ஒரு ஆற்றல் வரும்போது, ஒரு நல்லது செய்யணும்னு நாங்க வரும்போது, எங்களுக்கு போட்டியாளர் அப்படின்னா ஒரு ஜனநாயக முறையே இங்க இல்லை. அப்ப அந்த ஜனநாயகம் ஒரு சரியான சமமான ஒரு போட்டினே இங்க இல்லை. இவ்வளவு வருடமா அதை வந்து திணிச்சு வச்சிருக்காங்க. அதாவது திணிக்கப்பட்டது தான் இது. அந்த சின்னங்கள்லாம் திணிக்கப்பட்டு இப்ப என்னன்னா சூரியனை வாங்கினாலும் சந்திரனை வாங்கிக்கிங்க என்ன இல்ல இப்ப என்னன்னா அப்படிங்கிறது நம்ம கேட்டு வாங்குறது தானே. இந்த இல்ல அதேதான். இப்ப என்னன்னா நாங்க தேர்தல் நாம் தமிழர் கட்சி சின்ன இது கேட்கும் போது இப்ப நாங்க உயிருள்ள எதுக்கும் நாங்க தரமாட்டோம், ஏன் முன்னாடி கொடுத்தீங்கன்னா அது கொடுத்ததுதான் இனிமே தரமாட்டோம் அப்படின்னு. இது ஒரு ஓரவஞ்சனைன்னு சொல்றீங்க. ஓரவஞ்சனை அவங்க முடிவு பண்ணிட்டாங்க. அதாவது இது ஒண்ணு. இப்ப அப்ப இதெல்லாம் மாத்தணும். இதை மாத்தன்னு நினைக்கும் போது ஒரு சின்ன சந்தேகம், ஒருவேளை ஆண்டாண்டு காலமாக ரெட்டை இலைக்கும் உதயசூரியனுக்கும் ஓட்டு போட்டவர்கள் அப்படிங்கறதுனால வேற சின்னம் அவர்களுக்கு தெரியாது அப்படி ஒரு காரணத்தை நீங்க முன் வச்சீங்கன்னா, ஆம் ஆத்மின்னு ஒரு கட்சி எப்ப வந்தது? இப்பதானே வந்தது. வந்து ஒரு மாநிலத்தில் ஆட்சி பிடிச்சிருக்காங்க, இன்னொரு மாநிலத்தில் பிரதான எதிர்கட்சி. இந்த நீங்க சொல்ற இரட்டை இலையும் நீங்க சொல்ற உதயசூரியனும் இதே மக்களால் முற்றிலுமாக நிராகரிக்கப்பட்ட தேர்தல்களும் இங்க இருக்கிறது. அப்ப சின்னம்ங்கிறது ஒரு இஷ்யூ இல்லையே. இல்ல சின்னம் தான் ரொம்ப. இப்ப ரெட்டலை இல்லாம இவங்க வேற இது சின்னத்துக்கு நிக்கலாம். இந்த ரெண்டு இதுவும் வந்து நிக்கலாம். ஆனா உரிமை சார் எங்க இது இல்ல அது அதுக்கு வரல. அப்ப அந்த சின்ன வேணும் அப்படிங்கிறது தான். இப்ப ஒரு நபர்கிட்ட நம்ம கேட்டோம்னா அவங்க என்ன சொல்றாங்க, சார் ஒரே ஒரு கேள்வி. நாம் தமிழர் கட்சியில சீமான் அவர்கள் போல சிறப்பாக பேசுகிற எத்தனையோ நபர்கள் இருக்கிறார்கள், கருத்தாளர்கள் இருக்கிறாங்க. ஏன் போஸ்டர்ல சீமான் போட்டோ மட்டும் போடுறோம்? புரியல. போஸ்ட் நாம் தமிழர் கட்சியில சிறப்பா பேசுற எத்தனையோ பேச்சாளர்கள் இருக்காங்க, பேர் போடுற நாம அவங்க போட்டோ ஏன் போடுறது இல்ல? சீமான் போட்டோ மட்டும் போடுறோம். அப்போ ஒரு கட்சியினுடைய அடையாளமாக ஒன்றை முன்னிறுத்துகிறோம், அந்த ஒன்று மக்களுக்கு போய் சேரணும்னு நம்ம நம்புறோம். அதன் அடிப்படையில் அவங்க சின்னத்தை நம்புறாங்க. இல்ல இப்ப சின்னதான் பிரச்சனை. இப்ப எல்லாத்தையும் நீங்க அமெரிக்கா மாதிரி ஆகணும் உதாரணம் காட்டும் போது, அமெரிக்காலயே இங்க சிம்பிள்லெஸ் எலெக்ஷன் தான் இருக்கு. இப்ப நீங்க எல்லாம் கேஷ்லெஸ் எக்கானமின்னு நீங்க வந்து முன்னிறுத்துறீங்க. ஏன் வந்து சிம்பிள்லெஸ் எலெக்ஷன் கொண்டு வந்து எல்லாம் ஒரு சரியான சமமான ஜனநாயகத்துக்கு போட்டியா வரலாமே? அவங்க தொடர்ந்து பேசல. பெரும்பான்மை இது ஒரு ஐடியா, இதை நம்ம முற்றிலுமாக நிராகரிக்க தேவையில்லை. இந்த சின்னங்களை வச்சுக்கிட்டு நீங்க மக்களை ஏமாத்திக்கிட்டு இருக்கீங்க. என்னோட தாத்தாவும் என்னுடைய அப்பாவும் இந்த சின்னங்களால் அடைந்த பயனை என்னோட பையனுக்கும் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அப்போது செஞ்ச நல்லதுக்காக இப்பவும் அந்த சிம்பலுக்கு நன்றி விசுவாசமாக இருக்கக்கூடிய ஒரு சூழலை இப்பவும் எம்ஜிஆர் ஜெயலலிதா என்பதை தாண்டி என் ஓட்டு ரெட்டை இலக்கின்னு சொல்ற எத்தனையோ மூத்த தலைவர்கள் இங்க இருக்கிறாங்க. அப்ப அவங்க சின்னங்களால் வளர்க்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த சின்னங்கள் மக்களை தொடர்ந்து ஏமாற்றி கொண்டிருக்கிறதுன்னு அவங்க ஒரு டோன் எடுக்கிறாங்க. அது சரிதானே? அது ஒருவேளை சின்னங்களால் ஏமாற்றுறாங்க அப்படின்னா இங்கே ஒரு கதாநாயக அரசியல் இருக்கிறது, இங்கே ஒரு தனிமனித வழிபாடு அரசியல் இருக்கிறது அப்படிங்கிற வாதம் அடிபட்டு போயிடும் இல்லையா? அப்போது இது சரி அப்படின்னா அது தவறு அப்படின்னா என்னென்னா, இந்த சின்னத்தை நாம் இந்திய தளத்திலையும் தமிழக தளத்திலையும் பொருத்தி பார்க்க வேண்டியதாக இருக்குது. தேர்தல் ஆணையம் முதல்ல பெட்டி தான் வச்சாங்க. தேர்தலை நடத்தி பெட்டி வாக்குப்பெட்டிகள் தனித்தனியாக வச்சு, ஆமாம் வாக்குப்பெட்டிகள் தனித்தனியாக வச்சாங்க. ஆனால் அதற்கு பிறகு என்ன பண்ணாங்க, சின்னத்தை கொண்டு வரலாம் அப்படிங்கிற ஒரு ஏற்பாடு வந்தது. எப்படின்னா, நீங்கள் இப்போ முதல்ல வந்து ஒவ்வொரு பெட்டியாக வச்சுருப்பாங்க. நீங்கள் யாருக்கு வாக்களிக்க விரும்புறீங்களோ அந்த பெட்டி தனிப்பட்ட பெட்டியில் போகணும்.
சின்னங்களை கொண்டு வரும்போது தேர்தல் ஆணையம் என்ன பண்ணாங்கன்னா, முதல்ல மண் குடிசை, அகல் விளக்கு, காளமாடு, இப்படி எளிய மனிதர்களுக்கு புரிந்த அன்றைக்கு இருந்த பொருளாதாரத்தோடு வாழ்வியலோடு சம்பந்தப்பட்டது தான் சின்னமாக கொண்டு வந்தாங்க. நீங்கள் இந்த சின்னங்கள் வந்து தமிழக சூழலில் மட்டும்தான் இப்படி முக்கியத்துவமாக இருக்கிறதுக்கு காரணம், நான் திரும்பவும் சொல்லுகிறேன், திராவிட கட்சிகள் இந்த அரசியலை மிக ஆழமாக, இந்த அரசியல் உரையாடலை ஆழமாக முன்னெடுத்ததனுடைய ஒரு வெளிப்பாடு. இதே போல் சின்னம் இருக்குல்ல, இது போன்ற சின்னங்கள் வந்து வேற எந்த மாநிலத்திலும் இந்த அளவுக்கு பெரிய விஷயமா இல்லை. ஏன் அப்படி இல்லை அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, 80களில் இந்திரா காந்தி கைங்கிற சின்னத்தை புதுசாக வாங்குறாங்க. மாடும் கன்றுங்கிற சின்னத்துலேருந்து கைங்கிற சின்னத்தில் வாங்கி அந்த மாடும் கன்று பசுவும் கன்றுங்கிற சின்னத்தையே தோக்கடிச்சு கையை பாப்புலர் படுத்தினாங்க. அன்னைக்கு இவ்வளோ சோசியல் மீடியா கிடையாது, இவ்வளோ நெட்வொர்க்கிங் கிடையாது, சின்னத்தை இவ்வளோ வேகமாக கொண்டு போய் சேர்க்க முடியாது. ஆனால் நீங்கள் தமிழக அரசியலில் சின்னத்தை தேர்ந்தெடுக்கிற பொழுது ஆரம்பத்திலிருந்தே ஒரு கவனம் இருந்தது. இதை திமுகவினுடைய பிரச்சார உத்தியோடு பொருத்தி பார்க்க வேண்டியது இருக்கு. காங்கிரஸ் எழுதினாங்க, நீங்கள் உங்களுடைய அபேட்சகர் அப்படின்லாம் எழுதினாங்க. திமுக தான் எழுதுது, உங்கள் வீட்டு பிள்ளை, உங்கள் வேட்பாளர். இந்த சொல்லே எப்போ வந்தது? 57 தேர்தலில் தான் முதல்ல காயின் பண்றாங்க. உதயசூரியனை எடுக்கும் போதே அண்ணா சொல்றாரு, செவரில் நம்ம பிள்ளைங்க தான்ப்பா வரையணும், வரைகிறதுக்கு எளிதான சின்னத்தை எடுங்கிறாரு. கலாப்ரியாங்கிற எழுத்தாளர் 67 தேர்தலில் திமுகவினுடைய தொண்டர்கள் வேலை பார்த்ததை சொல்லுகிற போது சொல்லுவாரு, இந்த படி எடுக்கிறது இருக்குல்ல, வாக்காளர் பட்டியலை படி எடுக்கிறதுக்கு ரீஃபில் பேனா வாங்கணும். ஒரு காங்கிரஸ் எம்எல்ஏவோட பிரதிநிதிகள் வந்து பேசுவாங்க. அப்போ இவர் சொல்லுவார், டே 2 பேனா வாங்கிட்டு வாடா அவங்ககிட்ட இருந்துன்னு. அப்படிதான் வேலை பார்த்து கட்சியை வளர்த்துருக்காங்க. இன்றைக்கு நாம் தமிழர் முன்னெடுக்கிற இந்த வாதம் இருக்கிறது இல்லையா, இது அரசியல் களத்தில் நீங்கள் ஒரு புதிய உரையாடலை முன்வைக்கிறீர்கள். அந்த கருத்தாக்கம் என்பது அண்ணா உருவாக்கி வைத்த கருத்தாக்கத்தோடும், கலைஞர் வளர்த்தெடுத்த கருத்தாக்கத்தோடும், எம்ஜிஆர் உருவாக்கி வைத்த கருத்தாக்கத்தோடும், ஜெயலலிதா வளர்த்தெடுத்த கருத்தாக்கத்தோடும் மோதுகிறது. அப்படி மோதுகிற இடத்துல ஒரே ஒன்று, பெரிய அளவில் படிக்காதவர்கள் பாமர மக்களுக்கு புரிகிற மாதிரி தேர்தலை முதல்ல சொல்லி வேட்பாளர்களை தேர்ந்தெடுக்க வச்சு ஜனநாயகத்தில் அவங்களை பங்களிக்க வைக்கிறதுக்கு சின்னங்கள் அவசியமானவை. அதனால எனக்கு எந்த விதமான மாற்றமும் இல்லை. ஆனால் இன்றைக்கு அதிமுகவில் இருந்து தங்கள் தொகுதியில் இருக்கிற வேட்பாளர் பெயர் தெரியாது, அவர் என்ன செய்திருக்கிறார் என்று தெரியாது, எதற்காக இந்த தொகுதியில் அவரை நிப்பாட்டிருக்காங்கிறது தெரியாது. இப்போதும் அதிமுகவிற்கு ஓட்டு போட வேண்டும் என்றால் கண்ணை மூடிட்டு வந்து பெயர் வந்து செந்திலோ குமரனோ ராஜாவோ முகமதுவோ எது இருந்தாலும் இரட்டை இலைக்கு ஓட்டு போடணும் அப்படிங்கிறது வேட்பாளர்களை 2ஆம் தரமாக்கி விட்டு சின்னங்களையும் கட்சியையும் தலைமையும் பிரதானப்படுத்துகிறது. இப்ப அவங்க என்ன சொல்றாங்க, இதெல்லாம் விட்டுருங்க, நான் எம்பிஏ பேட்டதாரி உங்க தொகுதியில நிக்கிறேன், எனக்கு ஓட்டு போடுங்கிறது நியாயமாக ஜனநாயக பூர்வமாக சட்டமன்ற உறுப்பினர்களை, ஆளுமைகளை, மனிதர்களை உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிற மெச்சூரிட்டி லெவலை அதிகப்படுத்துகிற ஒரு அப்டேஷன். ரொம்ப இப்படி இவர்கள் சொல்லுகிற இந்த வாதம் மட்டும் உண்மையாக இருந்திருக்குமே ஆனால் உண்மையிலேயே நாம ஒரு வளமான ஜனநாயகத்துல இருக்கிறோம்னு அர்த்தம். ஆனா அப்படி இல்ல. ஒரு வேட்பாளர் யாரு, அவன் ஜாதி என்ன, அவன் எந்த ஊர்ல பொண்ணு எடுத்திருக்கான், அவன் எந்த ஊர்ல பொண்ணு கொடுத்திருக்கான், அவன் மாமன் யாரு, மச்சனை யாரு, அவன் எல்லா தகவல்களையும் தெரிந்து கொண்டுதான் வாக்களிக்கிறார்கள். நீங்க சொல்றீங்களா தமிழகத்தில் பெருவாரியான ஜாதிகள் சூழப்பட்ட தொகுதியில் அதே ஜாதி வேட்பாளர் தோற்கடிக்கப்பட்ட வரலாறு தமிழ்நாட்டில் சொல்ற மாதிரி சின்னம் மட்டுமே பிரதானப்படுத்தப்பட்டிருக்குமே ஆனால் ஏன் இந்த சாதிய கணக்கு வழக்குக்குள் இந்த அரசியல் கட்சிகள் விழுந்து கிடக்கின்றன? இது மிக தவறான புரிதல். ஒரு வேட்பாளர் பற்றிய புரிதல் இல்லாமல் ஒரு தொகுதியில் வாக்காளர் வாக்களிக்கிறார் என்பது மிக மிக தவறான புரிதல். ஒரு தொகுதியில் இருக்கிற பெரும்பான்மையான சாதியை சேர்ந்த ஒருவரை அந்த ஒரு கட்சி வேட்பாளராக நிறுத்தி இருந்தால் அந்த வேட்பாளரையும் தோற்கடித்திருக்கிறது தமிழகம். நீங்க தமிழ்நாட்டில் இன்றைக்கு இருக்கக்கூடிய நீங்க பழைய வரலாறு கூட போக வேண்டாம், இன்றைக்கு இருக்கக்கூடிய 234 தொகுதிகளை எடுத்துக்கங்க. இந்த 234 தொகுதிகளில் ஒரு 30 அர்பன் சென்ட்ரிக் தொகுதி தவிர மற்ற 200 தொகுதிகளுக்கு மேல அந்த தொகுதிகளில் பெருவாரியாக இருந்த சாதியை சார்ந்தவர்கள் தான் வென்று வருகிறார்கள். ஒரு வாதத்திற்கு நீங்கள் சொல்லுகிறபடி சின்னங்கள் பிரதானப்பட்டிருக்குமே என்றால் 2 வாதங்கள் இங்கே வலுவிழந்து போகும். ஒன்று, இங்கே கதாநாயக அரசியல் நடக்கிறது என்கிற வாதம் வலுவிழந்து போகும். 2, மக்கள் சாதியை கதாநாயகனே இந்த சின்னம் தான் சொல்றாங்க. அதான் நான் சொல்றேன். அப்படி இல்லை. இங்கே நாம் தமிழர் கட்சி என்பது இந்த களம் என்று வருகிற பொழுது, அதாவது நான் இன்னும் நேரடியாக இந்த வாதத்தை கூர்மைப்படுத்துகிறேன், ஊடகங்களில் நாம் தமிழர் கட்சிக்கான இடம் கிடைக்கலாம், பொதுக்கூட்ட மேடைகளை இவர்கள் நடத்துவதில் அனுமதி கிடைப்பதில் நாம் தமிழர் கட்சிக்கான இடம் பெரிய கட்சிகளோடு கிடைக்கலாம். ஆனால் கள அரசியலில் பெரிய கட்சிகள் கொடுக்கிற நெருக்கடிகளை தாங்க முடியாமல்
சின்னத்தின் மீது நாம் தமிழர் கட்சி பாய்கிறார்கள். ஓகே, ஏன் இது ஒரு வகையான பலவீனம். இது உங்களுடைய பலவீனத்தை நீங்கள் சின்னங்களுக்கு பின்னால் இருந்து மறைத்தெடுக்கிறீர்கள். சின்னங்களுக்கு எதிராக நீங்கள் வைக்கிற எல்லா வாதங்களும் மிகவும் பலவீனமான வாதங்கள். பாஜகவிலிருந்து ஸ்ரீனிவாசன் நம்மோடு இணைந்திருக்கிறார். ஸ்ரீனிவாசன், முதல் கேள்வி, அதிமுகவினுடைய இந்த 2 அணிகளாக பிரிந்திருக்கிற இந்த விஷயத்தில் பாஜக குளிர்காய நிறைக்கிறது, இரட்டை இலை சின்னத்தை முடக்குவதற்கு பாஜக முயற்சிக்கிறது என்று அதிமுக பகிரங்கமாகவே குற்றம் சுமத்தி இருக்கிறது. அந்த கேள்விக்கான பதில் என்ன? பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை ஒரு கட்சியினுடைய உள் விவகாரத்தை தலையிடுவதை நாங்கள் அரசியல் நாகரிகம் என்று நினைக்கலைங்க. இது பாரதிய ஜனதா கட்சிக்கும் அதிமுக 2 அணிகளாக பிளவுபட்டிருப்பதற்கும் சம்பந்தமே இல்லை. ரெண்டாவது, அண்ணன் ஆவடிக்குமார் அவர்கள் பேசும்போது சொன்னார், இதில் தேர்தல் கமிஷன் எப்படி தலையிட முடியும் சின்ன விஷயத்தில் என்பதாக குறிப்பிட்டார். தேர்தல் கமிஷனில் தான் இந்த கட்சிகள் எல்லாமே தங்களை அங்கீகாரத்துக்கு பதிவு செய்கிறார்கள். தேர்தல் கமிஷன் ஒரு கட்சியினுடைய நடவடிக்கையில் அதனுடைய சின்னம் ஒதுக்குவதில் எல்லாத்துக்கும் தலையிடுகிற உரிமை இருக்கிறது. ஆனால் தேர்தல் கமிஷன் என்பது மத்திய அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டில் உள்ள ஒரு அமைப்பு இல்லை. அது சுதந்திரமான சுயேட்சையான ஒரு அமைப்பு. அவர்கள் முடிவு செய்வார்கள். அதனால இதில் குளிர்காய நினைப்பதில்லை. ஒரு சின்னத்தை முடக்கித்தான் பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வர வேண்டும் என்ற அவசியம் இல்லை. நான் நேற்றே ஒரு விவாதத்தில் சொன்னேன், அது போன்ற சின்னத்தனமான சிந்தனை பாரதிய ஜனதா கட்சிக்கு இல்லை என்பது ஒன்று. இரண்டாவதாக நான் சொல்ல வருகிற விஷயம், நமது நாம் தமிழர் கட்சியை சார்ந்த நண்பர் ஒரு கருத்தை குறிப்பிட்டார். அமெரிக்கா மாதிரி கேஷ்லெஸ் எக்கானமி இங்கே வர வேண்டும் என்று சொன்னால் அமெரிக்கா மாதிரி சின்னமே இல்லாத அரசியல் நடத்த வேண்டியதானே என்று சொல்கிறார். அவர் ஜனநாயகத்தை தவறாக புரிந்து கொண்டுறாருன்னு நினைக்கிறேன். இப்போ நான் கேட்குறேன், நாம் தமிழர் கட்சியை பார்த்து, அமெரிக்காவில் 2 கட்சி தான் இருக்கு. அதே மாதிரி தமிழ்நாட்டிலையும் காங்கிரஸ் பிஜேபி மாத்திரம் 2 கட்சி வச்சுக்கலாமா? நாம் தமிழர் கட்சிக்கெல்லாம் அனுமதி இல்லைன்னு சொன்னால் ஒத்துக்குவார் அவரு? அமெரிக்கா மாதிரியான முறை இங்கே வந்தால் நாம் தமிழர் கட்சிக்கு இங்கே இடமே இருக்க முடியாது. இந்திய ஜனநாயகம் என்பது ரொம்ப முதிர்ச்சி வாய்ந்தது, உலகத்தின் மிகப்பெரிய ஜனநாயகம். அது சின்னம் என்பது ஒரு கட்சியை, வேட்பாளரை, அந்த கட்சியினுடைய கொள்கைகளை மக்களிடம் எடுத்து போவதில் பெருமளவு பங்காற்றி இருக்கிறது என்பதை மறுக்க முடியாது. நீங்க பல சர்வதேச விமான நிலையங்களுக்கு போயிருக்கலாம், பல்கலைக்கழகங்களுக்கு போயிருக்கலாம், அங்கே இருக்கிற எல்லாருமே படித்தவங்க தான். ஆனாலும் அங்கே இருக்கக்கூடிய கழிவறைகளுக்கு போகிறப்போ ஆண் அப்படின்னு எழுதிட்டு ஒரு ஆம்பளை படம் போட்டிருக்கான், பெண்ணுன்னு எழுதிட்டு ஒரு பெண்மணியினுடைய படம் போட்டிருக்கான். ஏன் வெறும் ஆண் மாத்திரம் எழுதினா போதுமே? எல்லாம் படிக்க தெரிஞ்சவன் தானே. அங்கே கூட ஒரு குறியீடு, ஒரு சின்னம் தேவைப்படுகிறது என்பதுதான். கட்சிக்கு கொள்கை தேவை, கொடி கேள்வி இல்ல இல்ல இல்ல. இந்த ஸ்ரீனிவாசன் சார், நீங்க சொல்ற விமான நிலைய உதாரணங்கள் தேவை, இதெல்லாம் நீங்க சொல்ற விமான நிலைய நீங்க சொல்ற விமான நிலைய உதாரணங்கள்ல சொல்லக்கூடிய முடியாது. நீங்க சொல்ற விமான நிலைய உதாரணங்கள்ல விமான நிலையத்துல பல நாட்டவரும் வந்து போவாங்க. மொழி அங்க ஒரு பிரச்சனையாக இருக்கும் என்பதற்காக ஆங்கிலம் தனது நாட்டு தாய்மொழி இல்லாம பட உருவகத்தையும் போடுறாங்க. ஆனா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அல்லது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அந்த மாநில மொழிகள்ல தான் மக்கள் பயில்றாங்க, பேசுறாங்க. அவர்களுக்கு புரிகிற மாதிரியான பேரை எழுதுகிற போது சின்னம் அவசியமா அப்படிங்கிறதா கேள்வி. இல்ல இல்ல, தேவைதான். சின்னம் என்பது ஒரு குறியீடுங்க, அதுல என்ன எந்த விதமான தவறும் இல்லை. மக்களை ஜனநாயக பாதையில கொண்டு வருவதற்கும் பெரும்பான்மையாக சாதாரணமாக இருக்கிற நிலையில் இருக்கக்கூடிய மக்களுக்கு ஜனநாயகத்தின் மேல அந்த பங்கேற்பு இருப்பதற்கும் சின்னம் என்பது பெரிய அளவுல பங்கேற்று இருக்கிறது. இல்ல அப்ப இன்னொரு கேள்வி நான் கேட்க விரும்புகிறேன். கட்சிகள் ஒரு ஸ்ரீனிவாசன் சார், அப்ப இன்னொரு முக்கியமான கேள்வி, முடியாத கட்சிகள் இல்ல இப்ப இங்க முக்கியமான கேள்வி, நாம் தமிழர் கட்சியில இருந்து சிவகுமார் எழுப்பின மிக முக்கியமான கேள்வி, எங்களுக்கு முன்னால் கட்சியை தொடங்கியவர்கள் எதுவெல்லாம் மக்கள் மத்தியில் மிக பிரம்மாண்டமாக கண்ணுக்கு தெரியுமோ, எதுவெல்லாம் ஏற்கனவே பதிவு செய்யப்பட்டிருக்கிறதோ அதையெல்லாம் வாங்கி இருக்கிறார்கள். உதாரணமாக இந்தியாவினுடைய தேசிய மலர் தாமரைன்னு எல்லா பாட புத்தகங்களிலும் இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு மலரே ஒரு கட்சிக்கு கொடுத்திருக்கிறார்கள். விடுகிற போது உதயசூரியனை பார்க்கிறோம், அதுக்கு அதை ஒரு இடத்துக்கு கொடுத்திருக்கிறீங்க. மனித உறுப்பினுடைய கை ஒரு அங்கம், அதை கொடுத்திருக்கிறீங்க. இப்படி எல்லாவற்றையும் எளிமையாக பிரச்சாரம் செய்யக்கூடிய எல்லாவற்றையும் அவர்களுக்கு கொடுத்து விட்டு கஷ்டப்பட்டு ஞாபகம் வச்சிருக்கிறமான சிம்பலா இப்ப எங்களுக்கு ஒதுக்குறீங்களே, இது நியாயமான்னு கேட்கிறாங்க. அதுக்கு சீமான் வந்து ஒரு 50 வருஷம் முன்னால பிறந்திருக்கணும். அதுதான் இந்த பிரச்சனைக்கு தீர்வு. ஏங்க, முன்னால தோன்றிய கட்சி இப்ப பஸ்ல ஒரு இடத்துல டெர்மினஸ்ல ஏறவங்க உட்கார்ந்து தான் வருவான், இடையில ஏறவங்க அவன் ஸ்டாண்டிங்ல வர வேண்டிய கட்டாயம் இருக்கும். இதெல்லாம் ஒரு அரசியல் இல்லைங்க. ரெண்டாவது, அவர் நீங்க சரியா இங்க யாரோ சொன்னாங்க, ஆம் ஆத்மி கட்சி நேத்து ஆரம்பிச்ச கட்சி இல்ல, பஸ்ல டிக்கெட் வாங்கினா வாங்கின டிக்கெட் நபருக்கு உரிய சீட்டை கொடுக்கணும்ங்கறதான ஜனநாயகம். அவரே நீங்க நிக்க சொல்றீங்க. புதிய கட்சிகள், எவ்வளவோ கட்சிகள் காங்கிரஸை விட ஸ்ரீனிவாசன் சார், பஸ்ல டிக்கெட் வாங்கின அத்தனை பேர் சீட் கொடுக்கணும் சார். கூட 1980க்கு அப்புறம் தான் தாமரை சின்னம், அதற்கு முன்னால வேற சின்னம் தான் இருந்தது ஜனசங்கத்துல. அதனால இந்த மாதிரியான வாதங்கள் இந்திய ஜனநாயகத்திற்கு ஏற்புடையதல்ல என்றுதான் நான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய சார்பில் பார்க்கிறேன். தேசிய மலராக தாமரை பாரதிய ஜனதா கட்சிக்கு பெறும்போது பிஜேபி ஆட்சியில் அதை வாங்கல,
தேர்தல் கமிஷன் மூலமாக அங்கீகரிக்கப்பட்டு வாங்கினாங்க. அதை எதிர்த்து காங்கிரஸ் கட்சி பலமுறை உயர்நீதிமன்றத்தில் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தும் கூட தீர்ப்பு ஆதரவாக பாரதிய ஜனதா கட்சி கிடைச்சிருக்கிறது. கை சின்னம் என்பது, உதயசூரியன் என்பது, ரெட்டைலை என்பதெல்லாம் அவர் பெருமாள் மணி அவர்கள் சொன்னது போல சாதாரண மனிதர்கள் பார்த்தால் புரிந்து கொள்ளக்கூடிய அவர்களுடைய வாழ்வியலோடு தொடர்புடையது. அதை பற்றியெல்லாம் பெரிதாக இப்போது கேள்வி எழுப்புகிறார் என்று சொன்னால் அவர்கள் மக்கள் மன்றத்தில் தோற்று போய் இருக்கிற காரணத்தினால இந்த சின்னத்தை பற்றி கேள்வி எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு முக்கியமான ஒரு உண்மையை நான் சொல்ல இங்கே கடமைப்பட்டிருக்கிறேன். கடலூர் மாவட்டம் புவனகிரியில் 2001 தேர்தலில் அந்த புவனகிரி தொகுதியினுடைய அதிமுக வேட்பாளர் அவருடைய மனு நிராகரிக்கப்பட்டது. அதற்கு பதிலாக இருந்த மாற்று வேட்பாளருடைய மனுவும் நிராகரிக்கப்பட்டது. அந்த தேர்தலில் அதிமுக தமிழகம் முழுக்க பெரிய வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார்கள். அந்த மாற்று வேட்பாளர் நிராகரிக்கப்பட்ட நிலையில் ஒரு சுயேட்சை வேட்பாளரை அதிமுக ஆதரித்தது. அந்த புவனகிரி தொகுதியில் எப்படி மற்ற தொகுதியெல்லாம் ரெட்டலை சின்னம் வெற்றி பெற்றதோ, எவ்வளவு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றதோ, அதே மாதிரி தான் அந்த புவனகிரியிலேயே வெற்றி பெற்றாங்க. அதனால சின்னத்தை பற்றி மாத்திரமே ஒரு அரசியல் நடக்கிறது என்று சொல்ல முடியாது. ஒரு தேர்தலில் ரெட்டைலை அமோகமாக வெற்றி பெறுகிறது, அடுத்த தேர்தலில் உதயசூரியன் அமோகமாக வெற்றி பெறுகிறது. சின்னத்திற்கு மாத்திரம்தான் மக்கள் வாக்களிக்கிறார் என்று சொன்னால் இந்த அரசியல் கட்சிகள் மாறி மாறி எப்படி ஆட்சிக்கு வர முடியும்? மக்கள் சின்னத்தையும் கணக்கில் எடுத்துக்கொள்கிறார்கள் என்றுதான் பார்க்க வேண்டுமே தவிர சின்னம் மாத்திரமே இந்திய ஜனநாயகத்தை, தேர்தல் முடிவுகளை முடிவு செய்வதில்லை. சின்னம் மக்கள் பங்கேற்பதற்கு மிகப்பெரிய உதவியாக இருக்கிறது. அதை நாம் ஆதரித்து தான் தீர வேண்டும் என்பதுதான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய பார்வை. சொல்லுங்க, இது இப்ப நீங்க பயப்படுறீங்கிறதா பிரச்சனைன்னு அவங்க சொல்றாங்க. அதனால் முதல்ல ஐயா பெருமாள் மணி ஐயா கேட்ட கேள்விக்கு இப்போ சிம்பிள்லெஸ் எலெக்ஷன் அப்படின்னு ஒரு இது, அதை சரியாக புரிஞ்சுக்கலன்னு தான் இங்கே நான் நினைக்கிறேன். இப்போ நாங்கள் என்ன சொல்கிறோம், தேர்தல் அப்போ எல்லாருக்கும் புதுசாக கொடுத்துருங்க, புது சிம்பிளாக கொடுத்துருங்க, இல்லை எண்கள் கொடுத்துருங்க. இப்போ சிம்பிள் செலெக்ஷன் அமெரிக்காவில் எப்படி கொடுக்குறாங்க, எல்லாம் எண்கள் அப்பப்போ புதுசாக கொடுக்குறாங்கிறது ஒரு சிம்பிள் தானே. அங்கே கேளுங்க, அப்போ அந்த எண்கள் அல்லது ஒரு சிம்பிள் புதுசாக கொடுங்க எல்லாருக்கும். ஒரே என்ன நீங்களே பலசாலி, நீங்க இல்ல எங்களை பலசாலி இல்ல எங்க அப்படின்னு என்ன சொல்றீங்க? அப்ப நீங்க பலசாலி தானே. அப்ப வாங்க ஒன்னா புதுசா போடுங்க, எல்லாருக்கும் புது சிம்பிள் கொடுங்க, எல்லாரும் ஒன்னா போட்டி போடுவோம், வெல்வோம். இப்படி வரணும். இப்படி இவ்வளவு நாள் வச்சுக்கிட்டு ஒரு 50 வருஷம் 70 வருஷம் இப்ப யாருக்கும் அது கொடுக்கறதும் கிடையாது. அந்த சிம்பிளை அது தேர்தல் ஆணையம் இப்ப அது அப்ளை பண்றவங்களுக்கு நல்லாவே தெரியும். அப்ப உங்களுக்கே எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு அப்ப ஒரு ஆற்றல் மிகு ஒரு நல்ல எண்ணங்களோட ஒரு தூய அரசியலை முன்னெடுக்குன்னு நாங்க வரும்போது எங்களுக்கு நீங்க வழியே விடாம எல்லாத்தையும் நீங்க அடைச்சு வச்சீங்கன்னா அது என்ன அர்த்தம்? ஜனநாயகமே கிடையாது, இது ஜனநாயக முறையே கிடையாது. தொடர்ந்து பேசலாம். தேர்தல்களில் பல மாற்றங்களை இந்திய அரசாங்கம் செய்து கொண்டே இருக்கிறது, இந்திய தேர்தல் ஆணையம் செய்து கொண்டிருக்கிறது. அப்படி ஒரு விஷயமாக சின்னங்கள் அற்ற ஒரு தேர்தல் முறையை அல்லது எண்களோடு ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு விதமான சின்னங்களை கட்சிகளுக்கு ஒதுக்குகிற ஒரு புதிய முறையை கையாளுகிற போது புதிய மலர்ச்சியை இந்த நாடு காணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நாம் தமிழர் கட்சி முன்னெடுக்கிறது. அதற்கான சாதக பாதகங்கள் குறித்து இன்றைய கேள்வி நேரத்தில் பேசிக் கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து பேசலாம். கேள்வி நேரம் ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு. கேள்வி நேரம் தொடர்கிறது. சின்னங்கள் இல்லாத தேர்தல் சாத்தியமா என்கிற கேள்வியை முன்வைத்து இன்றைய கேள்வி நேரத்தில் விவாதிக் கொண்டிருக்கிறோம். ஆவடிக்குமார் சார், பொதுவாகவே உங்கள் பலம் அப்படிங்கிறது இதுவரை செய்த சாதனைகளா அல்லது தலைமையா, அந்த சின்னமாங்கிற கேள்வி ஒவ்வொரு தேர்தலிலும் வந்து கொண்டே இருக்கிறது. அதற்கு ஒரு நிரந்தரமான பதில் இப்போது வரைக்கும் இல்லை. ஒரு புதிய சின்னத்தை தேர்ந்தெடுக்கிற தைரியமும் நமக்கு இல்லை தானே? இல்லை, அதிமுகவுக்கு தைரியம் இருக்குதா இல்லையான்றது நாட்டு மக்களுக்கு தெரியும். அதனால தைரியத்தை இதோட ஒப்பிடுறது சரியில்லை. இங்கே இப்போ பேசுகிறப்போ மரியாதைக்குரிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் ஒருவர் சீனிவாசன் அவர்கள் பேசுகின்ற போது ஒரு செய்தியை சொன்னார். நாங்கள் சின்னத்தை முடக்கிட்டு தான் அதிமுக தமிழ்நாட்டு அரசியலில் நுழையணுன்ற அவசியம் இல்லை. அவர் சொன்னது உண்மையிலே மத்திய அரசாங்கத்துக்கு அப்படி நோக்கம் இல்லைன்னு சொன்னார். அப்படி சொன்னது உண்மையாக இருந்தால் நிச்சயமாக நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம், சந்தோஷப்படுறோம். அதில் தலையிடாமல் இருந்திருப்பார்கள் என்றால் எங்களுக்கு மகிழ்ச்சி. ஆனால் ஏன் அந்த சந்தேகத்தை நாங்கள் எழுப்ப வேண்டிய நிர்பந்தம் வந்ததுன்னா, அவருடைய மாநில பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் மரியாதைக்குரிய தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் அதிமுக உடைந்து சின்னாபின்னமாகிவிட்டது, இதனால் அவர்கள் தேர்தல் சின்னமான இரட்டை இலை முடக்கப்படும் சூழ்நிலை உருவாகி இருக்கிறதுன்னு அவங்க சொல்றாங்க. இது தேர்தல் ஆணையத்தினுடைய முடிவாக அது இருக்கின்ற போது இவர்கள் ஒரு முடிவை அறிவிப்பது என்பது அதை போன்ற தோற்றத்தை உருவாக்குவது என்பதுதான் எங்களுக்கு இந்த சந்தேகத்தை உருவாக்கி இருக்கிறது. அவர்களுக்கு அந்த நோக்கம் இல்லை என்றால் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். அது ஒரு பக்கம். அடுத்து இங்க பேசுகின்ற போது இல்லை, நான் இந்த இதுக்குள்ள தேர்தல் ஆணையம் ஒரு அட்டானமஸ் பாடி, தேர்தல் ஆணையத்தின் மீது மத்தியில் ஆட்சியில் இருக்கிற அரசுகள் அழுத்தம் செலுத்துகிறது என்று அதிமுக நம்புகிறதா? நிச்சயமாக நாங்கள் நம்பவில்லை. ஆனால் அவர்கள் கருத்து தெரிவிக்கின்ற போது அவர்கள் கருத்து தேர்தல் ஆணையத்தின் முடிவை அறிவிக்கின்ற வகையில் இருந்து விடுமோ என்ற சந்தேகம் வருகின்ற பொழுது நாங்கள் அச்சம் தெரிவிக்கிறோம். இந்த
இப்போ இந்த விவாதத்தை பொறுத்தவரைக்கும் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைவர் மரியாதைக்குரிய சீமான் அவர்கள் எழுப்பிய விவாதம் என்பது அது எந்த திசையில் போக வேண்டும் என்று அவர்கள் விரும்பினார்களோ அந்த திசையில் இன்றைக்கு இங்கே விவாதிக்கப்பட்டதா என்றது எனக்கு புரியல, அல்லது அவர்கள் எழுப்பிய நோக்கம் என்பது சரியான நோக்கமானதும் எனக்கு தெரியல. என்ன காரணம்னா, இப்போ நம்ம பேச சொல்லிய சின்னம் தேவையா இல்லையான்னு ஒரு விவாதத்துக்கு கொண்டு போயிருக்கோம். ரெண்டாவது, ஒரு சின்னம் சீமான் எழுப்புகின்ற இதுவை பார்க்க சொல்ல இது நிரந்தரமாக இருக்கணுமா இல்லையான்றதா, சின்னம் இருக்கிறது இல்லையா, தேவையா தேவையில்லையான்றது ஒரு விவாதம். இன்னொன்று, நிரந்தரமான சின்னம் இருப்பதால் தான் இன்றைக்கு நாங்கள் புதிய சின்னத்தை பெற்றுக்கொண்டு அவர்களை எதிர்கொள்ள முடியவில்லை என்ற ரெண்டு பிரச்சனைகள். இப்போ அந்த ரெண்டையும் ஒன்றா சேர்த்து நம்ம குழப்பிக்கிட்டு இருக்கோம். ஆனால் இன்றைக்கு இந்திய ஜனநாயகம் என்பது, இந்தியாவினுடைய தேர்தல் முறை என்பது கட்சி சார்ந்த ஜனநாயகம். தனிநபர் சுதந்திரம் வேற, தனிநபர் உரிமை வேற. ஆனால் தேர்தல் என்பது கட்சிகளின் அடிப்படையில் தான் தேர்தல் நடைபெறுகிறது. ஒரு கட்சிக்கு ஏன் நிரந்தரமான சின்னம்? தேர்தல் கட்சிகளின் அடிப்படையில் நடைபெறுவதில்லை, கட்சிகள் தேர்தலில் பங்கேற்கிறது, கட்சிகள் இல்லாமலும் தேர்தல் நடைபெறும். அது உங்க கற்பனையா நீங்க வச்சீங்க. நாங்க நான் சொல்ல வந்தது சொல்லிடுறேன், சொல்ல விடுங்க. தேர்தல் என்பது கட்சிகளால் நடைபெறுகிறதுன்னு சொல்ல முடியாது. சுயேட்சைகள் எல்லாம் எந்த பட்டியல்ல சேர்ப்பீங்க? வெளியே மட்டும் நீங்க ஒண்ணு தெரிஞ்சிட்டு பேசுங்க, அல்லது தெரியாம திசை திருப்பாதீங்க. நான் சொல்ல வந்தது புரிஞ்சுங்க. இன்னைக்கு இந்தியாவுடைய சட்டத்தை நான் பேசிட்டு இருக்கேன், உங்க கற்பனைக்கு எல்லாம் நான் விளக்கம் சொல்லிட்டு முடியாது. இந்தியாவில் தேர்தல்கள் கட்சிகளை அடிப்படையாக கொண்டதுங்கிற ஸ்டேட்மெண்ட் தப்புன்னு நான் சொல்றேன் சார். நீங்க தப்புன்னு சொன்னா உங்களுக்கு சட்டமும் தெரியல, எதுவுமே தெரியாம நீங்க இந்த டிபேட்ல கலந்துட்டு இருக்கீங்க. அப்ப சுயேட்சைகள் இந்தியாவினுடைய கட்சிகள் இருங்க, நான் சொல்றதை கேளுங்க. இங்க ஒண்ணு பேச விடுங்க, இல்லாட்டி நீங்க பாட்டு பேசிட்டு போங்க. நீங்க தேவையில்லாம ஒரு தவறான தகவலை இன்னைக்கு கொண்டு வரீங்க. இன்னைக்கு இந்தியாவில் கட்சிகள் தான் போட்டியிட முடியும், கட்சிகளுக்கு தான் சின்னம் ஒதுக்கப்படுகிறது. அந்த சின்னம் கூட அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளுக்கு தான் கிடைக்கும். சாதாரண கட்சிகளுக்கு சுயேட்சை சின்னம் தான். அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள் 1/6 வாக்குகளை பெற்றால் தான் அங்கீகரிக்க முடியும். இன்னைக்கு மதிமுக பம்பரம் சின்னம் ஏன் போச்சு? பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய மாம்பழம் சின்னம் எங்க போச்சு? இன்னைக்கு ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு சின்னம் ஒதுக்கப்படுகிறது. அந்த சின்னத்தை தக்க வைப்பதற்கு மக்கள் ஆதரவு இருக்க வேண்டும். அவர்கள் 6% வாக்குகளை பெற வேண்டும். இன்றைக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிகள் கூட இன்றைக்கு சின்னத்தை இழக்கின்ற நிலை வந்திருக்கிறது. 3 மாநிலங்களில் பெரும்பான்மை பெறவில்லை என்றால் சின்னம் பறிபோய்விடும். இன்னைக்கு எத்தனையோ தேசிய கட்சிகள் சின்னத்தை இழந்திருக்கிறது. இது எல்லாமே தேர்தல் நடைமுறையில் இருக்கின்ற நம்மளுடைய விதிகளின்படி தீர்மானிக்கப்படுகிறது. இன்னைக்கு அதிமுக இரட்டை இலை கிடைச்சதுன்னா நாங்க பெரும்பான்மை பெற்றோம். நாங்க கேட்கிற தேர்தல் கட்சிகளுக்கு சொல்லாதீங்கிறதா என்னுடைய ஸ்டேட்மெண்ட். நீங்க சொல்லாதீங்க, அதுதான் சட்டம். இன்றைக்கு ஒவ்வொரு கட்சி ஜனநாயக கட்சி தேர்தல் கமிஷனரால் பதிவு செய்யப்படுகிறது. பதிவு செய்யப்பட்ட கட்சி மக்களால் தேர்வு செய்யப்பட்டதற்கு பிறகு அங்கீகரிக்கப்படுகிறது. அப்படி அங்கீகரிக்கப்பட்ட கட்சி மக்களுடைய செல்வாக்கை இழக்கின்ற பொழுது, வாக்குகளை பெற தவறுகின்ற பொழுது அந்த சின்னமும் அங்கீகாரமும் பறிக்கப்படுகிறது. இதுதான் இந்தியாவினுடைய ஜனநாயகம். இன்றைக்கு சின்னம் சாதாரணமாக கேட்ட சின்னத்தை கொடுத்துட போறதில்லை. இப்போ அதிமுக இரட்டையில தராங்கன்னா அடுத்த தேர்தலில் மக்களால் நிராகரிக்கப்பட்ட அந்த சின்னம் 5 வருஷத்துக்கு ப்ரொவிஷனலாக தான் பயன்படுத்த முடியும், அது உரிமையாக பயன்படுத்த முடியாது. 5 வருஷத்துக்கு பிறகு அது காணாமல் போயிடும். இன்னைக்கு இதுதான் ஜனநாயகம். இதே மாதிரி காங்கிரஸுக்கு அல்லது பிஜேபிக்கு மாநிலங்களில் 3க்கும் மேற்பட்ட மாநிலங்களில் அவர்கள் வெற்றி பெற்றால் தான் தேசிய சின்னம் கிடைக்கும், இல்லனா மாநில அங்கீகாரம் தான் கிடைக்கும். இது எல்லாமே நம்முடைய தேர்தல் நடைமுறை. இங்க கேட்கப்பட்ட கேள்வி என்பது ஒரு தேர்தலில் சின்னத்தை அவர்கள் காங்கிரஸ் தன்னுடைய சின்னத்தை கையை தக்க வைக்கிறதுனா மக்கள் ஏற்றுக்கொள்ளுகின்ற வரை தான் தக்க வைக்க முடியும். மக்கள் நிராகரிக்கின்ற பொழுது, மக்கள் வாக்களிக்க மறுக்கின்ற பொழுது அந்த சின்னம் பறிபோகும். அதுதான் பிஜேபியா இருந்தாலும், அதிமுக இருந்தாலும், திமுக இருந்தாலும், கம்யூனிஸ்ட் கட்சியாக இருந்தாலும், அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள் மக்களுடைய செல்வாக்கோடு இருக்கின்ற வரை சின்னத்தை வேற யாரும் பறிக்க முடியாது. அவர்கள் மக்கள் நிராகரிச்சாங்களா அந்த கட்சியை இன்னைக்கு இந்தியாவில் சோசியலிஸ்ட் கட்சிகள் இருந்தது, பிரஜா சோசியலிஸ்ட் இருந்தது, சமயுக்த சோசியலிஸ்ட் இருந்தது, எத்தனையோ கட்சிகள் இருந்தது. எல்லாத்துக்கும் சின்னம் இருந்தது. அந்த சின்னம் அந்த கட்சிகள் மக்களால் நிராகரிக்கப்பட்டதற்கு பிறகு காணாம போச்சு. இல்ல, இப்ப தேர்தல் என்பது எல்லோருக்குமானது, அதில் கட்சிகள் பங்கேற்கிறதுங்கிறத நான் திரும்ப சொல்ல நான் சொல்லிடுறேன், கொஞ்சம் இருங்க. தேர்தலில் போட்டியிடுவதற்கு எல்லாருக்கும் உரிமை இருக்கு, அவ்வளவுதான் நான் சொல்ல. ஆனால் நீங்க சொல்லக்கூடிய சமத்துவம் என்பது கட்சிகளுக்கு இருக்கின்ற, இன்னும் சொல்ல போனா அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளுக்கும் பதிவு பெற்ற கட்சிகளுக்கும் சமத்துவம் இல்லை. பதிவு பெற்ற கட்சிகளுக்கு என்ன சுயேட்சையினுடைய வேட்பாளர். இன்னும் சொல்ல போனா ஒரு வேட்பாளர் பட்டியல் தயாரிக்கப்படுவதிலிருந்து அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள் கண்காணிக்க முடியும், அந்த முகவர்களை அனுப்பி அதை பரிசீலிக்க முடியும். அது மற்ற கட்சிகளுக்கு அந்த வாய்ப்பு இல்லை.
சுயேட்சைகளுக்கு அந்த வாய்ப்பு இல்லை. இன்னும் சொல்ல போனால் வேட்பாளர் நாமினேஷன் பண்ணதுக்கு பிறகு கூட வாக்காளர் பட்டியல் கட்சியினுடைய அங்கீகரிக்கப்பட்ட கட்சியினுடைய வேட்பாளர்களுக்கு அந்த பட்டியல் உள்பட அனைத்தையும் இலவசமாக தருவாங்க. அவருடைய பிரதிநிதிகளும் கலந்துக்க முடியும். எல்லா நிகழ்வுகளையும் அவங்க வந்து தேர்தலை கண்காணிக்க கலந்துக்க முடியும். ஆனால் அங்கீகரிக்கப்படாத கட்சிகளுடைய வேட்பாளர்கள் காசு கொடுத்து தான் வாக்காளர் பட்டியலை வாங்கணும். அதனால் இது மக்களுடைய நம்பிக்கையை பெறுகின்ற வரை எல்லா கட்சியும் இப்படி போராடி தான் அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. அந்த போராட்டத்துக்கு பிறகு அதை தக்க வைத்துக் கொண்ட கட்சிகள் நிலைத்திருக்கின்றன. அவர்கள் மக்களுடைய செல்வாக்கை எடுக்கின்ற பொழுது அந்த சின்னம் பறிபோய் இருக்கிறது. இப்போ இவர் சொல்ற சுச்சுவேஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு கட்சி இருக்கிறது, அந்த கட்சி ஆளுங்கட்சியாக இருக்கிறது. தொடர்ச்சியாக ஒரு 3 தேர்தல்களில் அந்த கட்சி குறிப்பிட்ட சதவீதமான வாக்குகளை பெறவில்லை. அந்த கட்சிக்கு அந்த சின்னம் இருக்குமா இல்லையா? அதற்கு பிறகு ப்ரொவிஷனலாக கொஞ்ச நாளைக்கு கொடுத்துருக்கோம். அந்த கொஞ்ச நாளுங்கிறதுக்கான வரையறை என்ன? கொஞ்சம் இப்போ 5 வருஷங்கிறது இப்போ உள்ள காலகட்டமாக சரி. ஆனால் இப்போ உங்கள் 2 பேரோட உரையாடல் ஒரு முக்கியமான இல்லை நமக்கு இந்த கேள்வி முடிச்சிடலாம். என்னுடைய கேள்வி, ஒரு கட்சி தொடர்ச்சியாக ஒரு 10-12 ஆண்டுகள் அல்லது 15 ஆண்டுகள் தேர்தல் ஆணையம் வரையறுத்திருக்கிற குறிப்பிட்ட வாக்குகளை பெறவில்லை என்றால் அந்த கட்சியினுடைய சின்னத்தை அந்த மாநிலத்தில் இன்னொரு சுயேட்சைக்கோ இன்னொரு கட்சிக்கோ வழங்க முடியுமா? இல்லை, அதை நான் கிளாரிஃபை தான் பண்ணணும். ஏன்னா அது அந்த சின்னத்தை எவ்வளோ நாளைக்கு ஃப்ரீஸ் பண்ணுவாங்க இன்னொருத்தருக்கு வழங்குறதுக்கு? அந்த இன்பிட்வீன் கேப்பில் இப்போ ஒரு கட்சி அந்த சின்னத்தை இழந்துட்டாங்க அப்படின்னா அந்த சின்னத்தை அவங்க கோரலாம். எப்படின்னா எங்களுக்கு இப்போ இந்த சின்னம் வேணும்னு கேறலாம். ஆனால் என்ன கோர முடியாதுன்னா பரவலாக எல்லா தொகுதிகளிலும் அவங்க போட்டியிடக்கூடிய எல்லா தொகுதிகளிலும் இந்த சின்னம் தான் வேணும் அப்படிங்கிறத அத்தாரிட்டியா கோர முடியாது. அது ஒரு இல்ல அதுக்கும் உத்தரவு வாங்கலாம். தேர்தல் ஆணையத்துல முறையிட்டு உத்தரவு அந்த குறிப்பிட்ட இதுல பதவிக்கு எனக்கு சரியா தெரியல. இல்ல இந்த உரையாடல ஒரு நீர் சின்ன இதை மட்டும் நான் சொல்லிடலாம். என்னன்னா இப்ப நீங்க கேட்கறது எல்லாரும் போட்டியிடுறார்கள், தேர்தல் கட்சியும் போட்டியிடுறாங்க. ஆனா அரசியல் சாசனம் நான் ஓரளவுக்கு புரிந்து கொண்ட அடிப்படையில் என்னன்னா ஜனநாயகத்தை வலுப்படுத்துகிற பொழுது அவங்க பொலிட்டிக்கல் சோசியலைசேஷன் அப்படிங்கிறத சொல்றாங்க. ஆக இதுல தேர்தல் ஆணையத்தினுடைய ரோலே என்னவா வருது அப்படின்னா அரசியல் கட்சிகளை ஒருங்கிணைப்பது, அரசியல் கட்சிகளை நெறிப்படுத்துவது, அதன் மூலம் ஜனநாயகத்தை வலுப்படுத்துவது. இதுதான் தேர்தல் ஆணையத்தினுடைய மிக முக்கியமான பணி. இதில் அண்ணன் சொன்னது மாதிரி அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள் இப்போ இருக்கும்போது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 6 தேசிய கட்சிகள் இருக்குன்னா அவர்களுடைய சின்னத்தை வேற எந்த மாநிலத்திலையும் வேற யாரும் பயன்படுத்த முடியாது. மாநில கட்சிகள் இதை நீங்கள் இன்னொரு விதமாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தேர்தலுக்கு முந்தி ஒரு கூட்டம் போடுவாங்க. அந்த கூட்டத்தில் அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளுக்கு அழைப்பு வரும். அதே போல அண்ணன் சொன்னதை போல தேர்தல் சம்பந்தப்பட்ட நடைமுறைகளில் இவர்கள் ஒரு கண்காணிப்பாளராக அந்த ஒரு அந்த சூப்பரண்டெண்டிங் ரோலில் கூட ஒரு அரசியல் கட்சியால் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியால் ஈடுபட முடியும். அதனால தான் அவங்களுக்கு எப்படி செக் வைக்கிறாங்கன்னா நீங்கள் ஒவ்வொரு வருஷமும் நீங்கள் வந்து தேர்தலை நடத்தணும், உங்களுடைய உட்கட்சி ஜனநாயகத்தை நீங்கள் வலுப்படுத்தணும். அப்படி இப்போ நாம நீங்க ஒரு முக்கியமான இடத்த இதை மட்டும் முடிச்சிடறேன். அப்ப இந்த உரையாடலை இந்திய அரசியல் சாசனம் எப்படி பார்க்கிறது என்றால், ஏன்னா இது போன்ற விஷயங்களை பல தொலைக்காட்சியில் பேச வாய்ப்பு கிடைக்காது. ஏன் இப்படி முக்கியமான விஷயம்னா இது ஒரு தொடர் உரையாடல். அந்த கட்சியினுடைய கொள்கை என்ன, கோட்பாடு என்ன, அதனுடைய உட்கட்சி ஜனநாயகம் எப்படி இருக்கிறது, இல்ல கட்சியினுடைய கொள்கைகளை மானிட்டர் பண்ணதா தேர்தல் ஆணையம் எல்லாவற்றையுமே கேட்போம். நீங்க இப்ப மதம் சார்ந்த பிரச்சனைகளை நீங்க பேச முடியாது, சாதிய பிரச்சனைகளை நீங்க தூண்டி விடுகிற மாதிரி பேச முடியாது. இல்ல நீங்க வன்முறைக்கு திட்டமிடுறதுங்கிறது ஒரு இண்டிவிஜுவலுக்கு பொறுத்தறதா இல்ல நீங்க இந்த நெறிமுறைகள் நீங்க அரசியல் சாசனம் ஒரு ஸ்பிரிட் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷனுக்கு எதிராக நீங்க ஒரு வாதத்தை எடுக்க முடியாதுங்கிறது இருக்குல்ல. இது என்னுடைய கேள்வி. நீங்க அரசியல் நான் இந்த இடத்துல சின்னம் எங்க வருதுன்னு சொல்லிடுறேன். இது எல்லாத்தோடும் இந்த ஜனநாயகத்தை முன்னகர்த்துவதில் அரசியல் கட்சியினுடைய உட்கட்சி ஜனநாயகத்தில் ஆரம்பித்து அவருடைய கொள்கைகள், கோட்பாடுகள், சின்னங்கள் எல்லாவற்றுக்குமே ஒரு பெரிய பங்களிப்பு இருக்கிறது. அதனால்தான் தொடர்ந்து இந்த கள அரசியலில் வெற்றி பெற்றுக்கொண்டே ஜெயித்துக்கொண்டே மக்களுடைய நம்பிக்கைகளை பெற்றுக்கொண்டே இருக்கக்கூடிய ஒரு கட்சியை, ஏன்னா ஒரு லாங் டேர்ம் பிளேயர் இருக்கணும். அப்படி லாங் டேர்ம் பிளேயர் இருக்கும்போது தான் அது ஸ்ட்ரென்தன் ஆகும். அதான் இயல்பு. நீங்க வந்து அது எந்த சந்தை பொருளாதாரத்தில் எதுல நீங்க எடுத்துக்கிட்டீங்கனாலும் அப்படிதான். நீங்க தமிழக நான் உங்ககிட்ட திரும்ப வரேன். இந்த கேள்வி என்னன்னா, தான் ஒரு கொள்கையை முன்னிறுத்தி சமூகம் முழுக்க ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி தனது வேட்பாளர்கள் நிறுத்தி ஒரு குறிப்பிட்ட சிம்பல்ல நான் ஒரு ஓட்டு வாங்குகிறேன். அப்ப இந்த குறிப்பிட்ட சிம்பல்ல ஓட்டு வாங்குகிறது அந்த கட்சியினுடைய வேட்பாளர்களுடைய கொள்கைகளுடைய நம்பிக்கையை பெற்றது. நீங்க ஒரு 10-20 வருஷம்னாலுமே அந்த நம்பிக்கையினுடைய தொடர்ச்சியா தான் நம்ம அதை பார்க்க முடியும். என்னுடைய கேள்வி, இந்த நம்பிக்கையினுடைய தொடர்ச்சியை இன்வெஸ்டா வச்சுக்கிட்டு அதற்கு பிறகான தங்கள் செயல்பாடுகளுக்கு அதையே நியாயமாக கற்பிக்கிற ஒரு நபருக்கும் புதிதாக ஒரு நியாயத்தோடு வருகிற நபருக்குமான இடைவெளி இங்க அதிகமா இருக்குங்கிறதா அவங்க ஸ்டாண்ட். நிச்சயமாக அந்த இடைவெளி அதிகமாக இருக்கிறது என்பது உண்மை. நீங்க ஒரு நம்பிக்கையை கோர்ற இடம் எலெக்ஷன் மட்டும் தானே? இல்ல அங்கதான் வேறுபடுது. நீங்க எலெக்ஷன் மட்டும்தான் ஒரு அரசியல் கட்சியினுடைய செயல்பாடுன்னு பாத்தீங்கன்னா
அது வந்து மிக அரசியல் கட்சி பற்றிய புரிதல், ஜனநாயகம் பற்றிய புரிதலுக்கே தவறா போயிடும். உங்கள் 5 ஆண்டு கால கட்சியினுடைய ஒட்டுமொத்த செயல்பாடுகளுக்கும் மதிப்பிடுகிற இடம் தான் தேர்தல், ரைட்? மதிப்பிடுகிற இடம் தான் தேர்தல். ஆனால் ஒரு வளர்ந்து நிற்கிற எழுந்து நிற்கிற கட்சிக்கு சின்னம் போன்ற விஷயங்களில் சில அட்வான்டேஜ் இருக்கலாம். ஆனால் ஒரு வளர்ந்து நிற்கிற கட்சி வேறு சில பிரச்சனைகளால் உந்தி தள்ள பின்னிழுக்கப்படும். இப்ப நான் சொல்றேன், இந்த திமுக நேரடியாவே ஒரு உதாரணத்தை பார்க்கலாம். திமுக அதிமுகவிற்கு சின்னம் என்பது பெரிய சாதகம் தான். ஆனால் ஒரு வளர்ந்த கட்சி என்கிற வகையில் அவர்கள் மீது இருக்கிற ஊழல் குற்றச்சாட்டு இன்றைக்கு புதிதாக வருகிற ஒரு நாம் தமிழர் மீது இல்லை. ஆக ஒரு தேர்தல் களம் என்பது பல்வேறு விஷயங்களையும் பேலன்ஸ் செய்கிற, ஒப்பிட்டு பார்த்து மதிப்பீடு செய்கிற ஒரு இடம்தான். நீங்க குறிப்பிடுகிற இந்த இடைவெளி இருக்கிறது இல்லையா, ஒரு வளர்ந்த கட்சிக்கும் வளர்கிற கட்சிக்கும் இந்த இடைவெளி இருக்கிறது இல்லையா, இந்த இடைவெளியில நாம் ஒன்றை மறந்து விடக்கூடாது. புது வாக்காளர்கள் வந்து சேர்ந்து கொண்டே இருக்கிறார்கள். ஒரு வாக்கு நீங்க இந்த வாக்காளர்ங்கிறவன் ஸ்டாக்னன்ட் கிடையாது. இந்த வாக்காளனுக்கு அறிமுகப்படுத்துகிறது, வரலாற்றை அறிமுகப்படுத்துகிறது, அறிமுகப்படுத்துறீங்க. இல்ல 30 வருஷத்துக்கு முன்னாடி என் தந்தை உதயசூரியனை பார்த்தது போல் நான் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை இல்லையா? என் தாத்தா கைச்சின்னத்தை பார்த்தது போல, என் தாத்தா கன்றையும் பசுவையும் பார்த்தது போல நான் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆக இதற்குள் இருக்கக்கூடிய சவால் தான் ஜனநாயகம். இல்ல இவங்க 2 பேரும் சொல்ற அடிப்படை விஷயம் என்பது, உதயசூரியன் வந்து இன்றைக்கு உங்களுக்கு பெரிய சின்னமாக இருக்கலாம், இரட்டலை பெரிய சின்னமாக இருக்கலாம். ஆனால் இந்த சின்னங்களை மக்களிடம் கொண்டு போய் சேர்ப்பதற்கு அவர்கள் பல ஆண்டுகள் கஷ்டப்பட்டிருக்கிறாங்க. அந்த ஒட்டுமொத்த உழைப்பையும் சாதாரணமாக ஒரு வெற்றியை காரணம் காட்டி நீங்க தான் ஜெயிச்சிட்டீங்களா, உங்களுக்கு எதுக்கு சின்னம்னு கேட்கறது என்ன நியாயம்னு கேட்கறாங்க. இல்ல இப்ப இங்க என்னன்னா ஒரு பாரபட்சம் இருக்கு, ஒரு சிஸ்டமே தப்பா இருக்கு. இப்ப ஒரு சின்ன ஒரு சிஸ்டமே ராங்கா இருக்கு. ஒரு சின்ன எடுத்துக்காட்டே வருவோமே, இப்ப நாடாளுமன்றம் மட்டும் 543 இருக்கு. அது வந்து 30 கோடி மக்கள் தொகை இருக்கும்போது அதே தான் இருந்தது. இப்ப என்ன 127 கோடி, அதுக்கும் அதே பாராளுமன்றம் வச்சிருக்கீங்க. அப்ப இதுக்கு அடுத்த கட்டத்துக்கு நகரவே இல்லை, ஒரு மாற்றத்தை நோக்கி இந்த பொலிட்டிக்கல் சிஸ்டம் மாறவே இல்லை, அப்படியே வச்சிருக்கீங்க. அப்ப இத மாற்றணும் நாங்க விரும்புறோம், எல்லாத்தையும் மாத்தணும்னு நினைக்கிறோம். அதோட ஒரு முயற்சி தான் இது. இதுக்கு மட்டும் ஒரு விளக்கம், சட்டப்பூர்வமான விளக்கம் கொடுத்துறேன். இந்த நாம இப்ப திரும்ப பண்றது அவங்க இந்த இடம் உண்மையான இடம் தான். என்னன்னா இது எலெக்ஷன் ரிஃபார்ம்ங்கிறது ஒரிஜினலா நடக்கலங்கிறது, இது என்னன்னா மறுவரையறை பண்ணணும்னு சொல்றாங்க. தொகுதியை வந்து மறுசீரமைப்பு பண்ணணும்னு சொல்றாங்க. எண்ணிக்கை இல்ல, மறுசீரமைப்புங்கிறது எப்படின்னா, இந்த 545 நீங்க மாத்தணும்னா அது பாராளுமன்றத்துல நீங்க மக்கள் தொகை அடிப்படையில் கொண்டு வரணும். ஆனா இப்ப இதையே மறுசீரமைப்பு பண்றதுன்னா எப்படின்னா, மக்கள் தொகை அடிப்படையில் மறுசீரமைப்பு பண்ணோம்னா இப்ப தமிழ்நாட்டுக்கு இருக்கிற 39 தொகுதி இருக்குல்ல, அது 33ஆக குறையும். உத்தரப்பிரதேசத்துக்கு இப்ப 80 தொகுதி இருக்குல்ல, அது என்ன ஆகும்னா அது இப்போ 90ஆக உயரும். தென் மாநிலங்கள் மக்கள் தொகை கணக்கெடுப்பை சிறப்பாக செயல்படுத்துறதுனால எல்லா மாநிலங்களுமே இப்ப 5 அல்லது 6 மக்களவை தொகுதிகளை இழக்கக்கூடிய இடத்துல இருக்கு. ஆனா என்னன்னா, பாராளுமன்றத்துல ஒரு சட்டம் ஏற்றிட்டாங்க 1971 பிறகு. அவர் சொல்ற ரிஃபார்ம் என்பது இது ஏன் 543 அல்ல, முதல்ல சொல்லிடுறேன். இந்த மறுசீரமைப்பையே பண்ண மாட்டேங்கிறாங்க. என்ன பண்றாங்கன்னா மறுவரையறை தான் பண்றாங்க. அதாவது தென்காசி தொகுதியை மாத்தி அமைக்கிறாங்க, திருநெல்வேலி தொகுதியை மாத்தி அமைக்கிறாங்க, மயிலாடுதுறையை மாற்றாங்களே தவிர இந்த 39ங்கிற எண்ணிக்கையை மாற்றம், இது மறுவரையறை தான் பண்றாங்க. நீங்க மறுசீரமைப்பே பண்ணாத இந்த நாட்டுல அவங்க கேட்கிற அந்த கோரிக்கை நியாயமானது. மக்கள் கோரிக்கை ஏன் பிரதான கட்சிகள் எழுப்புறது இல்ல? பிரதான கட்சிகள் நிச்சயமாக பிரதான கட்சிகள் ஏன் எழுப்புறது இல்லைன்னா, இவங்க மறுசீரமைப்பு மறுவரையறை இருக்குல்ல, அதுவே இவங்களுக்கு ஆபத்துன்னு பாக்குறாங்க. மறுவரையறைக்கு பிறகு அந்த பக்கம் அது போயிடும், இந்த பக்கம் ஏன்னா மறுவரை. நீங்க நான் ஒரு நேரடி உதாரணம் சொல்றேன். தாராமங்கலம் தொகுதியில ஒரு முறை இவங்க ஜெயிச்சாங்க, பாட்டாளி மக்கள் கட்சி. தாராமங்கலம் தொகுதியில வெட்டி எறிஞ்சிட்டாங்க. இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆளுகிற கட்சிகள் அந்த தொகுதியை எலெக்ஷன் கமிஷன்றதெல்லாம் இல்ல, அதுல ஆளுங்கட்சி தொடர்ந்து பேசலாம். எனக்கு ஸ்ரீனிவாசனிடம் வந்து சில கேள்விகள் இருக்கு. ஸ்ரீனிவாசன், பொதுவாகவே இத்தனை ஆண்டு காலத்துல தேர்தல் நடைமுறைகள்லயோ தேர்தலை கொண்டு போய் சேர்க்கிறதுலயோ பெரிய மாற்றங்களை நிகழ்த்தல. 6 லட்சம் 7 லட்சம் பேர் இருக்கிற ஒரு தொகுதியை நீங்க ஒரு எம்பியை தேர்ந்தெடுக்கிறீங்க, அதே 1 லட்சம் உங்களால சுருக்க முடியல. 543 எம்பிங்கிறது இன்னும் இப்போ வரைக்கும் அப்படியே தக்க வச்சிருக்கிறதுக்கான காரணம் என்ன? ஒரு எம்பி தனது 5 வருட காலத்துல எத்தனை மக்கள் நேரடியாக சந்திக்க முடியும்? அதற்கான வாய்ப்பு இருக்கிறதா? மக்கள் பிரதிநிதிங்கிற பேர் வந்து கரெக்டா ஜஸ்டிபிகேஷன் ஆகிற அளவுக்கு கூட எம்பிஸோட செயல்பாடு இருக்கிறது இல்லைங்கிறதா கேள்வி. அந்த அளவுக்கான தேர்தல் செயல்பாடுகளை நோக்குகிற போது சின்னங்கள் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை பத்தி பேசவே மாட்டேங்கிறீங்களே. இல்ல இது வந்து புது கருத்துக்கள் உருவாக்கம் இருந்து கொண்டே தான் இருக்கும் ஒரு ஜனநாயகத்துல. நீங்க இதை உலகளவில் பார்க்கணுங்க. இப்போ இந்திய ஜனநாயகம் என்பது உலகத்திலேயே அதிக மக்கள் பங்கேற்கிற மிகப்பெரிய ஜனநாயகம். முதல் தேர்தல் கமிஷன்ல முதல்ல 1952
இந்த நாட்டில் இருக்கிற பல பேர், குறிப்பாக பெண்களுக்கெல்லாம் பேரே இல்லை. அவங்க கணவன் பெயர் அறிமுகப்படுத்தப்பட்டாங்க, பல பெண்களுக்கு அவர்களது பெயரை பதிவு செய்த வாக்குச்சீட்டே இல்லை. அதை தேர்தல் கமிஷனில் அதை கொண்டு வந்தாங்க, பெண்களை வாக்களிக்க வச்சாங்க. அதுக்கப்புறம் ஒரு காலகட்டத்திற்கு பிறகு எல்லாருக்கும் வாக்காளர் அடையாள அட்டை கொடுத்தாங்க, எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் வந்தது. எங்கேயோ மலையோர பகுதிகளில் இருக்கிற கிராமத்துல எல்லாம் கூட கழுதையை வச்சும் குதிரையை வைத்து கொண்டு வாக்குச்சீட்டுகளை அங்கே எடுத்துட்டு போய் எல்லாம் வாக்களிக்கிற முறை இங்கே இருக்கிறது. இது உலகத்தில் பல பேரால் பாராட்டப்பட்ட தேர்தல் நடைமுறை தான் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய நடைமுறை என்பதை புரிந்து கொள்ளணும். இப்போது இங்கே வைக்கிற சில விவாதங்கள் எல்லாம் எதிர்காலத்தில் இது விவாத பொருளாகலாம், ஆனால் அப்போதும் கூட தமிழகம் பாதிக்கப்படும் என்பதை இவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். குடும்ப கட்டுப்பாடு திட்டத்தை தீவிரமாக அமல்படுத்துகிற தென் மாநிலங்கள் கேரளா, தமிழ்நாடு போன்றவை எல்லாம் நீங்க 543 எம்பிக்களை 600ஆவோ 700ஆவோ ஆக்குங்கன்னு சொன்னா இன் ப்ரொபோர்ஷன் டு பாப்புலேஷன் ஊபியும் மத்திய பிரதேசமும் பீகாருக்கும் அதிக எண்ணிக்கையில் தான் அவங்களுக்கு கிடைக்கும். நமக்கு அது மறுபடியும் அந்த ப்ரொபோர்ஷன் படியே குறைய வாய்ப்பு இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால அந்த எண்ணிக்கையில் சீலிங் வைத்துக்கொண்டு தொகுதி வரையறை செய்யக்கூடிய ஒரு முறை இருக்கிறது. முந்தா நாள் கூட ஒரு அறிஞர் சொல்லிக் கொண்டிருந்தாரு, தமிழ்நாட்டில் இருக்கிற மாவட்டங்களை 39 மாவட்டங்களாக மாநில அரசாங்கம் செய்து கொண்டு ஒவ்வொரு மாவட்டமும் ஒரு பாராளுமன்ற தொகுதியாக வைத்துக் கொண்டால் ஒரு பாராளுமன்ற தொகுதி, ஒரு மாவட்டம், அதற்கென்று பிரதிநிதி, கலெக்டர், இப்படி எல்லாம் அமைவார்கள். இதெல்லாம் கூட தேர்தல் கமிஷன் யோசிக்க வேண்டும் என்று சொல்கிறார். இது மாதிரி புது புது யோசனைகள் வந்து கொண்டுதான் இருக்கும். ஆனால் நமது நாட்டில் தேர்தல் கமிஷன் என்பது ஒரு டைனமிக் ஆர்கனைசேஷன், தொடர்ந்து இயங்கிக் கொண்டிருக்கிற ஒரு சிறந்த அமைப்பு. அது கட்சி சார்பற்று தான் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அரசியல் சாசன சட்டப்படி கட்சிகளுக்கு இடமில்லை. உங்களுடைய நீங்களும் அண்ணன் ஆவடிக்குமார் அவர்களுடைய விவாதத்தில் எனது கருத்து என்னவென்று சொன்னால், அரசியல் சாசன சட்டத்தில் கட்சிகளுக்கு இடமில்லை, ஆனால் தேர்தல் கமிஷன்ல கட்சிகளுக்கு இடம் இருக்கிறது என்பதுதான். இப்போ நாம இப்ப அதிமுக அரசாங்கம் இருக்குன்னு சொல்றோம், மத்தியில பிஜேபி அரசாங்கம் இருக்குன்னு சொல்றோம். தேர்தல் கமிஷன் படி இது சரி, ஆனால் அரசியல் சாசன சட்டப்படி மத்தியில பிஜேபி அரசாங்கம் இல்லை, நரேந்திர மோடி அரசாங்கம் இருக்கிறது. இங்க ஏடிஎம்கே அரசாங்கம் இல்லை, எடப்பாடி பழனிசாமி அரசாங்கம் இருக்கிறது. அப்படி தனிநபர்கள் மாத்திரம் தான் அரசியல் சாசன சட்டத்தால் அங்கீகரிக்கப்படுகிறார்கள். தேர்தல் கமிஷனை கட்சிகள் தான் அங்கீகரிக்கக்கூடிய நிலைமை இருக்கிறது. அதனால தேர்தல் கமிஷன் அப்படி செய்யல, மத்தியில் இருப்பது என்டிஏ கவர்மெண்ட். அவற்றை ஒவ்வொரு காலகட்டத்திலும் அதை மக்கள் பிரதிநிதிகள் சாத்தியமாகுது, கட்சிகளுக்கு கான்ஸ்டிடியூஷன் வெளியில உருவாகுது. அதனால அவசரப்பட்டு தேர்தல் கமிஷன் மேல குற்றம் சொல்லக்கூடாது என்பதுதான் தனிநபர். நீங்க இது நான் ஒரு விளக்கம் இந்த இடத்துல ஒரு விளக்கத்தை சொல்ல விரும்புறேன். நீங்க பிரதமர் என்பவரும் சீஃப் மினிஸ்டர் என்பவரும் பிரைம் அமங் த ஈக்குவல்ஸ், அவ்வளவுதான். அவங்க பிரதமராகலாம் பொறுப்பேற்பதில்லை, அவர் அமைச்சராகத்தான் பொறுப்பேற்கிறார், இவரும் அமைச்சராகத்தான் பொறுப்பேற்கிறார். கான்ஸ்டிடியூஷன் தெளிவாக சொல்லுகிறது பிரதமர் இல்ல, அது என்டிஏ கவர்மெண்ட், இது ஏடிஎம்கே கவர்மெண்ட். தனிநபரின் பெயரால் இந்தியாவில் அரசாங்கம் நடத்தப்படுவது இல்லை. அப்படின்னா நம்ம பிரசிடென்ஷியல் பேட்டர்னுக்கே போயிடலாமே. அதான் ஆவடிக்குமார் என்ன சொன்னது. பேசாம இருக்காரு, எழுப்பின வாதம், அதனால சொல்றேன். அதாவது பிரதமராக இருந்தாலும் நாடாளுமன்ற பெரும்பான்மை பெற்ற கட்சியினுடைய தலைவர் என்பதால் தான் கட்சியினுடைய தலைவர் பெரும்பான்மை பெற்ற கட்சியினுடைய தலைவர். அவர் சீனிவாசன் சொல்ல வருகிற விஷயம் என்பது மக்கள் பிரதிநிதிகளைத்தான் மக்கள் தேர்ந்தெடுக்கிறார்கள். மக்கள் பிரதிநிதிகளை தேர்ந்தெடுப்பதற்கு சுயேட்சைகள் கட்சிகள் என்ற பல விஷயங்களை அதற்கு பிறகு நாம் கட்டமைத்திருக்கிறோம். கடைசியான இடம் தவறான இடம். நரேந்திர மோடி ஐயாவுடைய கவர்மெண்ட், எடப்பாடி ஐயாவுடைய கவர்மெண்ட் கிடையாது. மத்தியில் இருப்பது இன்னைக்கு அவங்க டிக்ளேர் பண்ணியிருக்கப்படி என்டிஏ கவர்மெண்ட். சரி, இங்க இருப்பது ஏடிஎம்கே கவர்மெண்ட். நீங்க பார்ட்டிங்கிறது கான்ஸ்டிடியூஷனுக்கு வெளியில இருக்கிற போது அந்த பதவியை அடையாளப்படுத்துவது அந்த நபரின் பெயரால் தான். சொல்லுங்க, எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அமைச்சரவைன்னு சொல்லுங்க. அப்படி கிடையாது, அப்படி கிடையாது. கவர்னர் யார் ஆட்சி அமைக்க கூப்பிடுவாரு நீங்க பார்க்கணும். சிங்கிள் இந்த அறுதி பெரும்பான்மை பெற்ற கட்சியினுடைய தலைவரை தான் ஆட்சி அமைக்க. கான்ஸ்டிடியூஷன் தெளிவாக சொல்லுகிறது பிரதமர் என்பவரும் முதலமைச்சர் என்பதும் பிரச்சனை. தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகளில் எவருக்கு பெரும்பான்மை இருக்கிறதோ அவரைத்தான் அழைக்கிறார்கள். கட்சியினுடைய தலைவர் பெற்ற கட்சியினுடைய தலைவரை இங்க தெளிவா சொல்றேன், அல்லது கூட்டணியினுடைய தலைவரை, அவ்வளவுதான். ஒரே சொல்லுங்க, கேள்வி கேட்டது ஜனநாயக அண்ணன் சொன்னாங்க. இல்ல நெல்சன் ஒரு பாயிண்ட், ஒரே நிமிஷம் நான் திரும்ப வரேன். ஒரு கட்சி அதான் பெரும்பான்மை ஒரு கட்சியின் சார்பில் தேர்ந்தெடுக்கப்படுகிற பெரும்பான்மை சட்டமன்ற உறுப்பினர்கள் சேர்ந்து சட்டமன்ற குழுவினுடைய தலைவரை, நாடாளுமன்ற குழுவினுடைய தலைவரை தேர்ந்தெடுக்காங்க. அது தேர்ந்தெடுக்கப்பட்டு ஆட்சி அதிகாரத்திற்கு வந்த பிறகு பாத்தீங்கன்னா இப்போ கூட பாரதிய ஜனதா கட்சியினுடைய அரசாங்கம் மோடியின் தலைமையிலான அரசாங்கங்கிறது தான். ஆக மோடி தான் பிரதமர், நரேந்திர மோடி தான் அடையாளப்படுத்த. அப்ப அது இன்னும் எங்களை பொறுத்த வரைக்கும் மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தான் எங்களுக்கு முகவரி, எங்களுடைய கட்சி. அதனால அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது
மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா தான். அதனால என்னன்னு கேட்டீங்கன்னா இங்கே கட்சியினுடைய தலைவர்களுடைய ஆளுமை, தலைவர்களுடைய செல்வாக்கு, அந்த தலைவர்களால் முன்மொழியப்படுகிற, தலைவர்களால் அறிமுகப்படுத்தப்படுகிற கொள்கைகள். அதனால என்ன கேட்டீங்கன்னா நம்ம ஜனநாயகத்துல கட்சியினுடைய, அதாவது தலைவர்களுடைய செல்வாக்கும் ஆளுமையும் தான் அந்த கட்சியினுடைய முகமும் முகவரியுமாக அடையாளம். கடைசி வரைக்கும் கதாநாயக வழிபாட்டோடு தான் இருப்போம். ஜனநாயகத்துல இறுதி எஜமானர்கள் யாரு? ஜனநாயகம் என்பது மக்கள் சார்ந்தது, வாக்காளர்கள் சார்ந்தது. ஜனநாயகத்துல இறுதி எஜமானர்கள் யாரு? வாக்காளர் பெருமக்கள். ஜனநாயகத்துல வெற்றி தோல்வியை தீர்மானிக்கக்கூடியது. இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். ஒருவேளை இறுதியில மக்கள் தானே ஜனநாயகம், கிரிமினல் பின்னணி இருக்கிறவர்கள், சிறை தண்டனை பெற்றவர்கள் எல்லாம் தேர்தலில் நிக்க சொல்லுவோம், மக்கள் தேர்ந்தெடுத்து விட்டால் அது பிரச்சனை இல்லை என்று உங்களால ஏன் முடிவு செய்ய முடியல? எதற்காக மக்கள் பேரவை சட்டம் அதை எதிர்க்கிறது? இல்ல, ஒன்றுக்கு சம்பந்தமில்லாத ஒண்ணுக்கு ஒண்ணு முடிச்சு நீங்க போட வேண்டாம். ஏன்னு கேட்டீங்கன்னா, அதாவது கிரிமினல் பின்னணி கொண்டவர்களை தேர்தலில் நிற்கவே அனுமதிக்கக்கூடாது. தேர்தல் ஆணையம் இல்ல, குற்றம் சாட்டப்பட்டவர்கள் வேற, குற்றம் தண்டனை பெற்றவர்கள் வேற. நாங்க இப்ப என்னுடைய கேள்வி, தண்டனை பெற்றவர்களும் கூட தேர்தலில் நிற்கலாம், அதுதானே ஜனநாயகம். ஏன் நீங்க உனக்கு தண்டனை காலம் முடிஞ்ச பிறகு இல்ல, தண்டனை காலமும் அதோடு சேர்ந்து ஒரு 6 வருட காலம் கழித்த பிறகு அவங்களும் தான் நிக்கிறாங்களே. இப்ப அது நிக்க வேண்டாம்ங்கறதே தேர்தல் ஆணையம் இப்போது அறிமுகப்படுத்தி இருக்கிற செஷனை பத்தி நான் சொல்லிட்டு இருக்கேன். ஆமா, நீங்க இன்னொரு விஷயம் கேளுங்க. இப்படி அறிமுகப்படுத்தி ஒருவேளை குற்ற வழக்கில் தண்டனை பெற்றவர்கள் ஆயுட்காலம் முழுதும் தேர்தல் நிற்கக்கூடாது சொன்னா அதை நம்ம கடைபிடிக்கத்தானே போறோம். தொடர்ந்து நீங்க சொல்லுங்க. இல்லைங்க, இப்போ இந்த வாதம் என்பது உண்மை என்றால் இப்போ 2016 இருந்து இந்த 2017 இந்த 10 மாதங்கள்ல மாத்திரம் அதிமுக ஆட்சி இருப்பது அப்படின்னு சொன்னா, கட்சின்னு சொன்னா இது அதிமுக ஆட்சி இருக்குன்னு அர்த்தம். ஆனால் இப்போ என்னன்னு சொன்னா, முதல்ல ஜெயலலிதா அம்மையார் சிஎம் இருந்தாங்க, அப்புறம் அவங்க மரணமடைந்த பிறகு பன்னீர்செல்வம் அவர்கள் சிஎம் இருந்தாங்க, இப்போ பழனிசாமி அவர்கள் சிஎம் இருந்தாங்க. அரசியல் சாசன சட்டப்படி இப்போ இந்த 10 மாதங்களில் 3 அரசாங்கம் வந்திருக்கிறது என்பதுதான உண்மை. அதனுடைய அமைச்சரவையினுடைய பேர்னால 3 அரசாங்கம் ஆயிருக்கு. 10 மாதத்துல 3 அரசாங்கங்கள் வந்திருக்கு. அதனாலதானே கவர்னர் ஒவ்வொரு முறையும் பதவி பிரமாணம் செய்து வைக்கிறாரு. அரசாங்க கவர்னர் வாசிக்கிற உரையில் மை கவர்மெண்ட் என்ற வார்த்தையை அவர் பயன்படுத்துவார். அப்படி பயன்படுத்துகிற வார்த்தையின் அர்த்தம் என்னன்னா, அதிமுக அரசாங்கம் அர்த்தம் இல்ல, பிஜேபி அரசாங்கத்துக்காக பிரசிடென்ட் சொல்லல, இது நரேந்திர மோடி தலைமையிலான அரசாங்கம் என்பதற்கும் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அரசாங்கம் என்பதற்காக தான் மை கவர்மெண்ட் என்ற வார்த்தையை கவர்னர் பயன்படுத்துகிறாரே தவிர இது அரசியல் சாசனப்படி கட்சி சார்ந்த அரசியல் அல்ல. தேர்தல் கமிஷன் படி பொதுமக்கள் பார்வையில், அரசியல் பார்வையில், ஊடகங்களின் பார்வையில் இது கட்சி சார்ந்த அரசியல் என்பதை ஏற்றுக்கொள்கிறேன். அரசியல் சாசன விவாதம். அரசியல் சட்டப்படி பாத்தீங்கன்னா ஜனாதிபதி, மத்திய அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் மைய அரசாங்கத்தினுடைய தலைவர் யாருன்னா ஜனாதிபதி. மாநில அரசாங்கத்தினுடைய அரசியல் சட்ட ஆளுநர் அழைப்பு விடுக்கிற போது அதிமுக கட்சியை ஆட்சி அமைக்கணும்னு அவங்க அழைக்க மாட்டாங்க. எந்த நபரை குறிப்பிடுகிறார்களோ அந்த நபருடைய பெயருக்கு தான் முதலமைச்சராக அவர் நியமிக்கிறார். நல்ல, அதாவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் அந்த கட்சியினுடைய சின்னத்தில் போட்டியிட்டு பெரும்பான்மை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நீண்ட நெடிய விவாதம், ஒரு ஆரோக்கியமான விவாதம் கூட. நம்ம தொடர்ச்சியாக இதை தொடர்ந்து நிறைவு ஒரே ஒரு சுருக்கமா சொல்றேன். பதவி ஏற்பது முதலமைச்சர் மட்டும் இல்ல, அமைச்சரவை. அமைச்சரவை என்பது கூட்டு பொறுப்பு. ஒரு முதலமைச்சர் தனிநபராக பதவி ஏற்க முடியாது, ஒரு அமைச்சரவை தான் பதவி ஏற்கணும். ஒரு அமைச்சரவை பெரும்பான்மை பெற்றவர்கள் அந்த கட்சியினுடைய சார்பில் அல்லது அந்த கூட்டணியுடைய சார்பில் தான் அமைச்சரவை அமைக்க முடியும். தனிநபர், இன்னும் சொல்ல போனால் சுயேட்சைகள் ஒன்று சேர முடியாது. ஏன்னா கட்சி தாவல் தடை சட்டப்படி ஒரு சுயேட்சையாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் எந்த அரசியல் கட்சியோடு சேர்ந்து இயங்க முடியாது. அதுதான் சட்டமன்ற ஜனநாயகம். அதனால இது எல்லாமே விவாதத்துக்குரியது. பல்வேறு சட்டம், நீங்க இதை சொன்னீங்கன்னா கட்சி தாவல் தடை சட்டத்துக்கு வேலை ஜார்க்கண்ட்ல மதுகோடா எப்படி இருக்காரு? அவர் ஒரே ஒரு கோட் இல்ல, இது ஒரு நீண்ட விவாதம். ஒரு தகவல் மட்டும் சொல்லி இல்ல, ஆவடிக்க மாசட்ட ஒரு நிறைவு கருத்தை கேட்டுறேன். இந்த சின்னங்களற்ற தேர்தல் என்பது சாத்தியமா? நிச்சயமாக இன்றைக்கு இருக்கின்ற நம்முடைய ஜனநாயகத்தில் தேர்தல் முறைகளில் சின்னங்களற்ற தேர்தல் என்பது சாத்தியமில்லை. சின்னங்கள் என்பது ஒரு கட்சியினுடைய அடையாளம். கட்சி அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள் தன்னுடைய
அடையாளத்தை வெளிப்படுத்துவதற்கு பல வழிமுறைகள் இருக்கின்றன. அதில் ஒரு வடிவம் சின்னம். எனவே சின்னம் என்பது காலப்போக்கில் மாற்றங்களுக்கு உட்படுத்தக்கூடும். ஏன்னா எப்போ நம்ம கடந்த காலங்களில் கலர் பெட்டி வைக்கிறதுலேருந்து மாறி மாறி வந்து இன்றைக்கு இந்த நிலையை பெற்றிருக்கிறோம். எனவே காலப்போக்கில் மாறலாம் அல்லது மாறாமல் போகலாம். ஆனால் சின்னம் என்பது ஒரு அடையாளம் தான். அதை சின்னத்தை வச்சுக்கிட்டு வந்து பொதுமக்களிடம் மக்கள் ஒரு கட்சியை ஏற்றுக்கொண்டால் அதுக்கு சின்னம் ஒரு பெரிய மாற்றத்தை தந்துவிட முடியாது. மக்கள் விரும்பாத ஒன்றை, அந்த சின்னத்தை மக்களிடம் கொண்டு போய் திணிக்க முடியாது. ஓகே, இப்போ வாக்காளர் அடையாள அட்டைகளில் தொடர்ச்சியாக புகைப்படம் வரைக்கும் வந்துருச்சு. நீங்க உங்க வாக்கு எந்திரத்துல வேட்பாளருடைய புகைப்படத்தை ஒருவேளை நீங்க பதிப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தால் சின்னங்கள் வலுவிழந்து போக வாய்ப்பு இருக்குமா? அதான் நான் என்ன சொன்னேன், காலங்கள் வந்து மாற்றம் ஒன்றே மாறாததுங்கிறது தான் பொது விதி. அதனால ஒருவேளை எதிர்காலத்துல சின்ன இன்னும் கூட தொடக்க நிலையில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இயக்கத்தை தொடங்குகிற பொழுது இரட்டை இலை சின்னம் வந்து புதிய சின்னம் தான். பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள் இயக்கத்தை தொடங்குகிற பொழுது அந்த கட்சிக்கு அது புது சின்னம் தான். இப்படி அதனால இந்த கட்சியினுடைய தலைவர்களுடைய ஆளுமை, மக்கள் மத்தியில் இருக்கிற செல்வாக்கு அந்த சின்னங்களை பிரபலப்படுத்துகிறது. அந்த சின்னங்களுக்கு ஒரு பெரிய தனித்த அடையாளம் கொடுத்துருது. அதுதானே தவிர அதனால எல்லாமே கட்சியினுடைய தலைவர்களுடைய ஆளுமையும் செல்வாக்கும் அந்த தலைவர்கள் மீது மக்கள் வைக்கிற ஒருவேளை உங்களுக்கு இரட்டை இலை சின்னம் கிடைக்காவிட்டால் புதிய சின்னத்தில் அப்படிப்பட்ட ஒரு அவநம்பிக்கை இல்ல. மாண்புமிகு அண்ணன் ஓபிஎஸ் அவருடைய தலைமையில், அண்ணன் மதுசூதனன் அவர்கள் தலைமையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது அண்ணன் ஓபிஎஸ் தலைமையிலான அணிதான் என்பதை தேர்தல் ஆணையம் நிச்சயமாக ஒத்துக்கொள்ளும். இரட்டை இலை சின்னம் அண்ணன் ஓபிஎஸ் தலைமையிலான எங்களுக்கு தான் கிடைக்கும். ஓகே, இந்த ஒரு கோரிக்கையை முன்வைத்திருக்கிறீர்கள். அது ஒரு நீண்ட நெடிய விவாதம். இந்த விவாதத்துக்காக தொடர்ந்து குரல் கொடுப்பீங்களா இல்ல இங்க ஒர்க் அவுட் ஆகலன்னு விட்டுருவீங்களா? கட்டாயம் இந்த குரல் கொடுப்போம். கட்டாயம் மாற்றம் வந்தே தீரும், அதுல மாற்று கருத்து இல்லை. ஐயா சீனிவாசன் ஐயா சொன்னதுக்கும் பதில் சொல்ல வேண்டியது இருக்கு. அதாவது சீமானன்னு முன்னாடி 40 வருஷத்துக்கு முன்னாடியே பிறந்திருக்குன்னு சொன்னாங்க. அப்ப பின்னாடி பிறந்தது தவறா, நாங்க ஒரு சரியான கொள்கையை எடுத்து வைக்கிறது தவறா அப்படின்னு அந்த கேள்விக்கு அவர் தான் பதில் சொல்லணும். ஒண்ணு. அடுத்தது வந்து எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் வந்து உலகம் முழுவதும் வந்து பரவலாக எல்லாரும் பாராட்டப்படுதுன்னு சொல்றாங்க. மிகப்பெரிய தவறு அது. ஏன்னா நைஜீரியா, வெனிசுலா, இந்தியா மட்டும் 3 தான் அதை வச்சுட்டு அழுகுது. மீதி எல்லாரும் வந்து வாக்கு ஓட்டு இதுக்கு போயிட்டாங்க. அமெரிக்காவே போயிடுச்சு. இது இந்த எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் ஜப்பான்ல தயாரிக்கிறாங்க. அங்கேயே வந்து வாக்குச்சீட்டு. ஸோ அதுவும் தவறான கருத்தை அவங்க பதிவு பண்றாங்க. அப்ப கட்டாயம் ஒரு வளர கட்சி, அதாவது வளர்ந்துகிட்டு இருக்கிற கட்சி தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா அது நாம் தமிழர் கட்சி தான். உறுதியா இந்த மாற்றத்தை எல்லாத்தையும் நாங்க முன்னெடுத்து ஒருவேளை நீங்க ரெட்டை மெழுகுவர்த்திங்கிற சின்னம் வேண்டாம், புது சின்னம் வந்தா பரவாயில்ல சொல்லுவீங்களா? இல்ல, அதாவது நாங்க என்ன சொல்றோம், எல்லாருக்கும் பொது அந்தந்த தேர்தலுக்கு புது சின்னத்தை கொடுங்க. மொத்தம் அவங்க அதையும் தியாகம் பண்ண தயாரா இருக்காங்க. பெருமாள் சார், இந்த விவாதம் ஓரளவுக்கு தொலைக்காட்சி ஊடகங்கள் ரொம்ப முக்கியமான விவாதமாகவும் நான் பாக்குறேன். இந்த கட்சிகளற்ற ஒரு தேர்தல், இந்த சின்னங்களற்ற தேர்தல்னு நம்முடைய ஜனநாயகத்தில் விரிவடைறதை எப்படி பாக்குறேன்? ஆனா நடைமுறை சாத்தியமா இந்த பேச்செல்லாம்? இல்ல, நிச்சயமா. ஏன்னா இப்போ நான் இதுல 2 விஷயமா தான் நான் முதல்ல அந்த இதுக்கு மட்டும் ஒரு பதில் சொல்லிடுறேன். ஆர்டிகல் 74(1) என்ன சொல்லுதுன்னா, எய்ட் அண்ட் அட்வைஸ், பிரசிடென்ட்டுக்கு எய்ட் அண்ட் அட்வைஸ் பண்ணுறதுக்கே கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் தான் சொல்லுவாங்க. கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் தான் முக்கியம். ஏன்னா அது எம்ஜிஆர் டைமில் அந்த பிரச்சனை வந்துச்சு. மினிஸ்ட்ரி தான் பதவியேற்க முடியும், தனிநபர் இல்ல. பிரச்சனை அது கவுன்சில் ஆஃப் மினிஸ்ட்ரி தான். கவுன்சில் ஆஃப் மினிஸ்ட்ரி நாட் ஃபார் பார்ட்டிங்கிறத நான் சொல்லுவேன். இல்ல, ஓகே, அது நான் இதை மட்டும் சொல்லிடுறேன். ரெண்டாவது வந்து நிச்சயமாக இப்போ நாம் தமிழர் கட்சி வந்து சில நவீனமான உரையாடல்களை முன்னெடுக்கிறாங்க. அப்படி முன்னெடுக்கிறதுல நிச்சயமா அந்த எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் தேவையில்லை அப்படிங்கிற விஷயம் இந்த தேர்தல் சம்பந்தமானதுல. இதுல நான் குறிப்பா பார்க்கறது என்னன்னா, பல பேர் இந்த தேர்தல் முறையை விமர்சனம் செய்கிறார்கள். அவர்களில் பெரும்பாலானவர்கள் யாரும் கள அரசியலுக்கு வர்றதில்லை. ஆனால் நாம் தமிழரோட ஒரு சிறப்பு என்னன்னா, அவங்க கள அரசியலுக்குள்ள நின்று கொண்டு இந்த விவாதங்களை முன்னெடுக்கிறார்கள். ஆக அப்படி பார்க்கிற பொழுது எனக்கு இந்த சின்னம் சார்ந்த விஷயத்தில் அவர்களோட முரண்பாடு இருக்கலாம். ஆனால் நீங்கள் கேட்டது போல இந்த ஜனநாயகத்தை நாம் அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துகிற பொழுது நாம் திரும்பவும் வாக்குப்பெட்டிகளுக்கு போகக்கூடிய நிலைமை வரலாம். ஒரு அரசியல் விமர்சகரா அப்படி வந்தா இன்னும் நல்லா இருக்கும். ஏன்னா லைவ்ல ரொம்ப நேரம் உட்காரலாம். அது வேற ஒரு விஷயம். ஓகே, தென் செகண்ட் வந்து நிச்சயமாக இது போன்ற நவீன உரையாடல்களை எடுப்பதன் மூலம் தான் புதிய கட்சிகள், இளைய கட்சிகள் ஜனநாயகத்தை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துகிறார்கள். அவர்களோடு முரண்பாடுகள் இருந்தாலும் இது போன்ற நவீன இடங்கள் வரவேற்கத்தக்கது என்று. நன்றி பெருமாள்மணி. ஸ்ரீனிவாசன் சார், உங்களது நிறைவு கருத்தை முன்வைக்கப்பட்டிருக்கிற இந்த ஜனநாயக கோரிக்கைகளுக்கு அரசியல் கட்சிகள் எந்த அளவிற்கு மதிப்பளிக்க வாய்ப்பு இருக்கிறது? இல்ல இந்த சின்னம் வேண்டுமா வேண்டாமா என்பது ஒரு ஆரோக்கியமான விவாதம். வழக்கமா இந்த மாதிரி தொலைக்காட்சி ஊடகங்களை ரொம்ப சென்சேஷனல் இஷ்யூஸ் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். இன்னைக்கு ரொம்ப அரசியல் சாஸ்திரம், தேர்தல் கமிஷன், சின்னமற்ற அரசியல் அப்படின்னு ரொம்ப லட்சியவாதங்களை வைத்து முன்வைத்து அதை நோக்கி பேசிய இங்கே அத்தனை நம்ம விவாதத்தில் கலந்து கொண்ட நமது சகோதரர்களை நான் பாராட்டுகிறேன்.
இந்த சின்னம் வேண்டுமா வேண்டாமா என்கிற விவாதம் தொடர்ந்து நடக்கட்டும், தவறில்லை. ஆனால் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை சின்னங்கள் தேவை. இந்த 130 கோடி மக்கள் ஜனநாயகத்தில் பங்கேற்பதற்கு இந்த சின்னங்கள் உதவி செய்யும். எப்படி ஒரு கட்சிக்கு கொள்கை வேண்டும், தலைவர் வேண்டும், கொடி வேண்டும், அதற்கென்று நடைமுறை செயல் திட்டம் வேண்டுமோ அந்த அளவிற்கு சின்னமும் முக்கியமானதுதான். எல்லா மதங்களிலும் கூட, வாழ்க்கை முறையிலும் கூட, குறியீடுகளிலும் கூட சின்னங்கள் என்பது நம்மை வழிநடத்துகிற ஒரு அம்சமாக இருக்கத்தான் செய்கிறது. அது அரசியலில் மாத்திரம், தேர்தலில் மாத்திரம் அது இருக்க வேண்டாம் என்று சொல்லக்கூடிய அவசியம் இல்லை. நாம் தமிழர் போன்ற கட்சிகளுக்கு இன்னைக்கு அவர்களுக்கு சின்னம் என்பது அவர்களுக்கு ஒரு இடையூறாக இருக்கலாம். ஆனால் இன்னொரு 10 ஆண்டுகள் கழித்து அவர்களே ஒரு பெரிய கட்சியாக மாறிய பின்பு இதே வாதத்தை அவர்கள் முன்வைப்பார்களா என்பது தெரியாது. ஏன்னா தமிழ்நாட்டினுடைய பட்டி தொட்டியெல்லாம் அவங்க சின்னமும் நன்றாக அறிமுகமாகித்தான் இருக்கும். அதனால இந்த விவாதம் என்பது தொடர்ந்து நடைபெறலாம். தேர்தல் கமிஷன் என்பதை பொறுத்தவரை அவர்கள் தொடர்ந்து தங்களை சீர்திருத்தத்திற்கு உட்பட்டு கொண்டிருக்கிறார்கள், புதிய புதிய விஷயங்களை செய்கிறார்கள். நாமும் அவர்களுக்கு கன்ஸ்ட்ரக்டிவ் சஜஷன் என்று சொல்வார்கள், ஆக்கப்பூர்வமான யோசனைகளை நாம் தொடர்ந்து சொன்னால் நிச்சயமாக இந்திய ஜனநாயகம் என்பது வலுவூட்டக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கத்தான் செய்யும். அதற்கு சின்னங்கள் தேவை என்று பிஜேபி பார்க்கிறது. நன்றி. நிகழ்ச்சியில் நம்மோடு பங்கெடுத்த 5 பேருக்கும் கேள்வி நேரம் தனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறது. தேர்தல் ஜனநாயகம் குறித்த கேள்வி நேரத்தை நிறைவு செய்கிற வகையில் நேரம் நிறைவு பெறுகிறது.